पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धें पुल्लारविन्दायतपत्रनेत्रम् येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः। प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। वसुदेवसुतं सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्तां दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। भीष्मद्रोणतटा जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमकरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः। पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथां सम्बोधनाबोधितम्। लोके सज्जनषट्पदैरहरहः पेपेयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसां पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः, देवाय तस्मै नमः।
श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपाच्च मेदिनी। ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 2வது சாப்டர்ல, பகவத்கீதா 2வது சாப்டர் சாங்கிய யோகத்துல 20வது ஸ்லோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகத்தை வாசிச்சிடுறேன். ந ஜாயதே ம்ரியதே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயः அஜோ நித்யः சாஸ்வதோயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. ந ஜாயதே ம்ரியதே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயः அஜோ நித்யः சாஸ்வதோயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. ந அயமாத்மா, இந்த ஆத்மாவானது, அயமாத்மா இந்த ஆத்மாவானது, ந ஜாயதே கதாச்சித்து ந ஜாயதே ஒருபொழுதும், இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய நான் நல்லா பிரிச்சு எடுக்கணும். நான் பாத்தீங்கன்னா ஒரு காலத்திலும் என்ன ஆகிறதுல பிறப்பது இல்லை. ந அயமாத்மா கதாச்சித்து ந மிரியதே, இந்த ஆத்மா ஒரு காலத்திலும், ஆத்மானா நான் ஒரு காலத்திலும் இறப்பதும் இல்லை. அது நேரத்துல மற்ற வஸ்துக்கள் இந்த உலகத்துல எப்படி இருக்கு, தேகம் முதலியவைகள்லாம் இல்லாமல் இருந்து ஒரு காலத்துல பிறந்து இன்னொரு காலத்துல என்ன ஆகுது, இல்லாமல் போகுது. முன்னாடியும் இல்ல பின்னாடியும் இல்லாம போகுது, நடுவுல மட்டும் தோன்றுகிறது. எது, இந்த தேகம். அதுபோல இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய நான் முன்னாடி இல்லாதவனாகவும் இல்லை, பின்னாடி இல்லாமல் போவதும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம், 3 காலத்திலும் நான் இருக்கிறேன். அத சொல்றதுக்காக சொல்லுது. இது தேகத்தை போன்று பாத்தீங்க அப்படின்னா, தேகத்தை போன்று பாத்தீங்கன்னா பூத்வானா உண்டாகி, அபவிதா, அபவிதான்றதுக்கு அர்த்தம் இல்லாமல் போவது என்பது, பூயக இல்லாமல், திரும்பவும் இல்லாமல் போகுதல் என்பது இல்லை. அப்ப என்ன அர்த்தம், தோன்றி மறையக்கூடியது இந்த ஆத்மா இல்லை, நான் தோன்றி மறைபவன் இல்லை. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா உண்டாகிறதும் இல்லை, இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா மறைஞ்சு போறதும் இல்லை. அப்ப எது உண்டாகுது மறையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகம். அப்ப தேகம் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் நான் இருந்தேன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. எங்க இருந்த நான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற எல்லாத்தையும், எங்களோட அம்மாட்டையும் நான் இருந்தேன்ல, என்னோட அப்பாட்டையும் நான் இருந்தேன்ல, என்னை சுத்தி இருக்கிற எல்லாத்துட்டையும் நான் இருந்தேனே. அனாதி காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டிகர்த்தா பிரம்மாட்ட இருந்து நான் இருந்துகிட்டு தான் இருக்கேன். சிருஷ்டிகர்த்தாக்கு முன்னாடி ஈஸ்வரன்ட்ட நான் இருந்துகிட்டு தான் இருந்தேன். இந்த நான் அப்படின்ற தத்துவம் பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அப்ப எது வந்துச்சு, நானுக்கு மேல எல்லா தேகங்களும் வருது, நானுக்கு மேல எல்லா தேகங்களும் ஒரு நாள் இல்லாம போகுது. இந்த நான் பாத்தீங்கன்னா தேகத்தை போன்றி தோன்றி ஒரு காலத்துல தேகத்தை போல இல்லாமல் போவது இல்லை. இத சொல்றதுக்கு தான் பூத்வா அபவிதா வான பூயகன்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அதனால இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறப்பில்லாதது. அதனால அதுக்கு ஒரு பேர் கொடுக்கிறோம், அஜக. இந்த ஆத்மா அஜக, பிறப்பில்லாதது, நான் பிறப்பில்லாதவன். அது மட்டும் இல்ல, இது மரணம் இல்லாத காரணத்தினால, ந மிரியதே, மரணம் இல்லாத காரணத்தினால இது என்னதுன்னா நித்தியம், சதா காலமும் இருக்கிறது. தேகம் அழிந்து போகும், ஆனால் நான் அழிந்து போக மாட்டேன். பயப்படாது, ஒன்னும் ஆக போறது. யாராலையும் தேகத்தை காப்பாற்றி வைக்க முடியாது, தேகம் போயிடும். மனசுல நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஆமா, இந்த தேகத்துக்கு பாத்தீங்கன்னா மரணம் சம்பவிக்கும், பிறந்தது இறந்து போகும், என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் போவாங்க, வருத்தப்படவே படாது. ஏன் அப்படின்னா இது எல்லாம் பாத்தீங்கன்னா சொப்பன மாதிரி. நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா ஆத்மஸ்வரூபமா நித்தியமா தான் இருக்கோம். நமக்கு மரணம் இல்லை, நான் அப்படின்றதுக்கு மரணம் இல்லவே இல்லை. அதனால அது மட்டும் இல்ல, சாஸ்வதக, இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா, சாமி மரணம் இல்லை, ஜென்மம் இல்லை, மரணிக்கு இந்த தேகம் மரணிச்சு போகும்,
அதெல்லாம் ஓகே சுவாமி, ஆனா இந்த உடம்புக்கு வந்து என்ன ஆகுது, க்ஷீணம் உண்டாகுதே சாமி, ஒரே ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் எல்லாம் தேகத்துக்கு தாங்க நடக்குது. இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கேன் அப்படின்னா சதா சாஸ்வதமாக இருக்கிறேன். சாஸ்வதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த ஒரு தேய்வும் க்ஷீணமும் இந்த தேகத்துக்கு தான் உண்டாகுது, எனக்கு உண்டாகல. இதுக்கு அடுத்தது புராணக. இது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆத்மா வந்து சதா காலமும் புறாபி நவையேவ, சதா காலமும் ரொம்ப பழசு. இந்த ஆத்மான்ற நான் புதுசுலாம் இல்லை, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்துடாதீங்க. இந்த நான் எப்ப பிறந்துச்சு, பிறக்கவே இல்லை. ஈஸ்வரனுக்கு முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டிகர்த்தா ஈஸ்வரன் இந்த சிருஷ்டியை பண்ணும்போது ஈஸ்வர பட்டம் வருது. ஈஸ்வர பட்டம் வரத்துக்கு முன்னாடியும் அந்த ஈஸ்வரன் என்னவா இருந்தார் அப்படின்னா நானா இருந்தார். அப்ப நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி இல்லவே இல்லை. அப்ப நான் எப்படிப்பட்டது அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சியும் இல்லை, தேய்வும் இல்லை, எப்பவுமே அது புராணமா இருக்கு, ரொம்ப பழசு, ஆனா ரொம்ப எவர் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் யோசிச்சு பாருங்க, நான் என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா பழசா இருக்குன்னா எல்லாம் பழசாயிருது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் பழசாயிருது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா பழசா ஆகிறதே இல்லை, சதா காலமும் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். தேகம் மாறிக்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா மாறிட்டே இருக்கு. அப்ப நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா புராணகா. அது மட்டும் இல்ல, நகன்யதே அன்யமானே ஷரீரே. இந்த சரீரம் வந்து பாத்தீங்கன்னா கொல்லக்கூடியதா செத்து போகக்கூடியதா இருக்கு, இது ஆப்ஜெக்டா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா நோய்களும் உண்டாகுது. ஆனா நான் நாசமாகின்ற இந்த சரீரத்தில் நாசமில்லாதவனாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. இதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 13வது சாப்டர் 27வது ஸ்லோகம் போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரன் இருக்குல்ல, அதை அண்டர்லைன் பண்ணி அதுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா 13:27 போட்டுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த 13வது அத்தியாயம் வந்து இந்த இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா எலாபரேட்டா வந்து பாத்தீங்கன்னா 13வது சாப்டர் சொல்ல போகுது. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா 31வது ஸ்லோகத்தோட ஆத்ம வித்யாவை முடிச்சிருவோம். சாமி எப்ப முடியும் கவலைப்படாதீங்க, 31வது ஸ்லோகத்தோட முடிச்சிருவோம். இதை திரும்ப நம்ம எங்க பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா இனிமே ஞான யோகம் வரவே வராது. ஞான யோகத்தை எங்க பார்க்க போறோம், ஆத்மாவை பத்தி பூரணமா 13வது சாப்டர்ல பார்க்க போறோம். அப்போ இங்க 13வது சாப்டர்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது லைன் 13வது சாப்டர்ல சொல்லுது. 2வது லைன் ஃபர்ஸ்ட் லைனை படிக்கலாம். சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத்சு அவினஷ்யந்தம் யஹ பஷ்யதி ச பஷ்யதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. சமம் சர்வேஷு பூதேஷு, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டா மந்திரம் சொல்லுத தத்துவமசி, நீ அதுவா இருக்க, நீதான் பிரம்மம். எது பிரம்மம்? நான் தேகத்தோடு சேர்ந்திருக்கிற பரமஹம்சானந்தா பிரம்மம் இல்ல. எது பிரம்மம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் நான், தேகத்தை விட்டுட்டு இருக்கிற நான் தான் பிரம்ம தத்துவம், அதுதான் ஈஸ்வர தத்துவம். அப்ப அந்த ஈஸ்வரன் எங்கப்பா இருக்கார் அப்படின்னா எங்கெல்லாம் நான் இருக்கோ அங்கெல்லாம் ஈஸ்வரன் இருக்கார். எங்கெல்லாம் இருக்கார் அப்படின்னா ஒரு எறும்பை கூப்பிட்டு கேட்டீங்கன்னாலும் நீ யாருப்பான்னு கேட்டா நான் எறும்பு அப்படின்னு சொல்லுவோம். பிரம்மாவை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நீ யாருப்பா அப்படின்னா பிரம்மான்னு சொல்லுவார் அவர். ஈஸ்வரனை கூப்பிட்டு நீ யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ருத்ரன், நான் ஈஸ்வரன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா எல்லா ஜீவராசியும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டு இருக்கு. அகமாத்மா குடாகேஷகன் கீதால சொல்ற, திரும்ப பின்னாடி சொல்ல போறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்லையும் ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த நான் தான்ப்பா அப்படின்னு. இங்கேயே பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடந்து வந்திருக்கோம். அகம் பிரத்யய விஷய, நான் எந்த விஷயத்த சொல்றோமோ அந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம தத்துவம். நான் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை சேர்த்தீங்கன்னா என்ன ஆயிடும், வீணா போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இப்ப அதனாலதான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் சம்சாரி. இதை பிரிச்சு எடுக்கணும். இந்த நான் எங்க இருக்கு அப்படின்னா சமம் சர்வேஷு பூதேஷு, எல்லா ஜீவராசிகள்லயும் ஈக்குவலா இருக்கு. ஒரு கொஞ்சம் கூட சாண்டாளனா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிராமணனா இருக்கட்டும், பாப்பியா மகா பாப்பியா இருக்கட்டும், இல்ல மகா புண்ணியாத்மாவா இருக்கட்டும், எல்லா ஜீவராசிகள்லயும் யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆத்மா சமமா இருக்கு. அந்த ஈஸ்வரன் ஈக்குவலா இருக்கார். அது மட்டும் இல்ல, திஷ்டந்தம் பரமேஸ்வரன், இந்த பரமேஸ்வரன் தான் உள்ளுக்குள்ளார அகம்னு நான் இருக்க. இந்த விஷயம், இந்த நான் எப்படிப்பட்டது, வினஷ்யத்சு அவினஷ்யந்தம். இந்த தேகங்கள் எல்லாம் நாசமாக கூடியவைகள், கொல்லப்படக்கூடியவைகள். நோய் வந்து கொன்றும் இந்த தேகத்தை நாசம் பண்ணிடும்.
கொல்லக்கூடிய இந்த தேகத்துல, நாசமாகக்கூடிய இந்த தேகங்களில், விநாசத்தை அடையக்கூடிய எல்லா தேகங்களிலும் இந்த நான் எப்படி இருக்கு அப்படின்னா விநாசம் இல்லாமல் இருக்கிறது. அப்ப நான் இறப்பதில்லை, எல்லா தேகங்களிலும் இறக்காதவனாக நான் இருக்கிறேன் என்று எவன் பார்க்கிறானோ யக பஷ்யதி ச பஷ்யதி, அவனே பார்க்கிறான் அப்படின்னு 13வது சாப்டர்ல இந்த நாசமாகின்றவைகளில் நாசமில்லாதவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு அங்க திரும்பவும் சொல்லப்பட்டிருக்கு. அதேதான் இங்க இது எல்லாமே பீஜம் சொல்லுவோம். இந்த 2வது சாப்டர்ல இருக்கிற 11 இருந்து 31 வரைக்கும் இருக்கிறதெல்லாம் பீஜ ஸ்லோகங்க. இதை வச்சுக்கிட்டு தான் உபனிஷத்து இந்த 2வது சாப்டர்ல முடிஞ்சு போச்சு, பகவத்கீதா முடிஞ்சு போச்சு. இதுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இதை அடையறதுக்காக எலாபரேட்டா விஸ்தாரமா உபாயங்களை சொல்லு. அதனால புரிஞ்சுங்க நல்லா. அப்ப நான் நாசம் இல்லாதவன், எனக்கு ஒன்னும் ஆகாது, எனக்கு ஒன்னும் ஆக போறது, எனக்கு எந்த ஆளும் எனக்கு பாத்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது, தீங்கு பண்ணவே முடியாது. நான் சதா காலமும் எதுவுமே இல்லாம, தேகம் இல்லாம ஆனந்த சுரூபமா தான் நான் இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்க. இந்த ஸ்லோகத்துல என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஷட் விகாரங்களை என்ன பண்ணிருக்கு, நீக்கம் செஞ்சிருக்கு. ஷட் விகாரங்கள் அப்படின்னா 6 விதமான மாறுபாடுகள். பாவ விகாரங்கள் சொல்றோம். அதுக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் என்னெல்லாம் சொல்லியிருக்கோம், அஸ்தி, ஜாயத்தே, வர்தத்தே, விபரிணமத்தே, அபக்ஷியதே, வினஷ்யதே அப்படின்னு 6 இருக்கு. அம்மா வயிற்றுல இருக்கிறது அஸ்தி, பிறக்கிறது ஜாயத்தே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வளருதல், அது வர்தத்தே, அப்புறம் மாற்றத்தை அடைதல் விபரிணமத்தே, அதுக்கப்புறம் தேய்வை அடைதல் அபக்ஷியத்தே, அதுக்கப்புறம் நாசத்தை அடைதல் இறந்து போதல், இது வினஷ்யதி. இந்த 6 பாவ விகாரங்களும் யாருக்கு சம்பவிக்குதுன்னா எனக்கு ஆப்ஜெக்டா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தான் இது எல்லாம் சம்பவிக்குது. எனக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே சம்பவிக்கலை, நான் பார்ப்பவனா இருக்கேன். இதை பிரிக்கணும். 13வது சாப்டர்ல சொல்றார். இந்த தேகத்துக்கு பேர் பாத்தீங்கன்னா க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். இந்த தேகம் என்னது, ஒரு க்ஷேத்திரம். திருவண்ணாமலை க்ஷேத்திரத்துல நான் வாசம் பண்றேன். அப்ப இந்த க்ஷேத்திரம் எப்படின்னா திருவண்ணாமலை மாதிரி ஒரு க்ஷேத்திரமா. திருவண்ணாமலைக்கு பாத்தீங்கன்னா 8, 9 வே இருக்கு சிட்டிக்குள்ளார வரணும் அப்படின்னா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தேகத்துக்குள்ளார எத்தனை வாசல்கள் இருக்கு அப்படின்னா மொத்தம் எத்தனை இருக்கு, மேல கீழெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நவத்வாரே புரே தே, 9 துவாரங்கள் இருக்கு இந்த தேகத்துக்கு. ஒரு சிட்டிக்கு எப்படி பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரி கேட் இருக்குமோ அதே மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா என்ட்ரி கேட் இருக்கு. இது ஒரு புறம், ஒரு சிட்டி. இது இந்த நகரத்துக்குள்ளார நான் வாசம் பண்றேன். வாசம் பண்றேன்னு என்ன அர்த்தம், நான் திருவண்ணாமலை இல்ல, திருவண்ணாமலை சிட்டியில நான் வாசம் பண்றேன். அப்போ அதே மாதிரி இந்த தேகம் பாத்தீங்கன்னா வாசம் பண்ணக்கூடிய இடம் நான் வேற, வாசஸ்தலம் வேற. இதை பிரிச்சு பார்க்கணும். அப்போ நான் யாரா இருக்கேன் இந்த தேகத்துல, இந்த தேகத்துக்கு பேரு க்ஷேத்திரம். க்ஷேத்திரம் இத்தியபிதீயதே, இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரம் இத்தியபிதீயதே. இந்த தேகம் தான் க்ஷேத்திரம். இந்த தேகத்துல பாத்தீங்கன்னா யாரு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ஷேத்திரஜன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். அறிபவன். யாரு? அறிபவன். நீங்க நான்லாம் இருக்குமே, நான் அறிபவன். தேகம் அறியப்படும் வஸ்து, வாசம் பண்ணக்கூடிய இடம். இதுல அறிபவனாக என்னை அறிந்து கொள் அப்படின்னு பரமாத்மா சொல்றார். பரமாத்மா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா க்ஷேத்திரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத. 13வது சாப்டர்ல ஆரம்பிக்கும் போதே 2வது ஸ்லோகத்தை சொல்லிடுறார். க்ஷேத்திரஜ்யம். க்ஷேத்திரஜ்யம்னா இந்த க்ஷேத்திரத்தை அறிபவனை யார் பார்க்கிறா, நான் பார்க்கிறேன். நான் தான் பரமாத்மா. கிருஷ்ணர் எங்க இருக்கார்? கிருஷ்ணரும் ராமரும் பாத்தீங்கன்னா எங்கேயோ இல்லை. இன்னைக்கு கோயில் கும்ப இது பண்றாங்களா, பிரதிஷ்டா பண்றாங்க. நம்ம பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பகவான் எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்க, பிரதிஷ்டிதமா இருக்க. கர்ப்ப கிரகம் எங்க, இந்த ஹிருதயம். எப்படி இருக்கார்? நான் இருக்கார். அப்ப நானை பாத்தீங்கன்னா இந்த க்ஷேத்திரத்தை அறிகின்ற என்னை பாத்தீங்கன்னா நீ க்ஷேத்திரஜனாக அறிந்து கொள் அப்படின்ற எந்த இது பாத்தீங்கன்னா க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜ ஞானம். இது யத்ஞானம் தத் மம. கீதால திரும்பவும் சொல்றாரு அந்த 13வது சாப்டர்ல, எது க்ஷேத்திரம் சொல்லக்கூடிய இந்த சரீரத்தையும் இந்த அறிபவனை, க்ஷேத்திரஜனா இருக்கக்கூடிய இந்த அறிபவனையும், அறிபவன் அறியப்படும் வஸ்து, இந்த 2த்தையும் எவன் பிரித்து தெரிந்து கொள்கிறானோ
அந்த ஞானம் தான் ஞானம் என்று என்னுடைய நிச்சயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கீதால திரும்பவும் சொல்றார். அப்ப இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு நல்லா புரிஞ்சுங்க. நம்ம பண்றது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்தையும் இந்த தேகத்துக்கு அந்நியமா இருக்கக்கூடிய நானையும் பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். அப்ப தேகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம். தேகம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம். சொல்றாரு க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோர் ஞானம் எத்து ஞானம் மதம் மம. 13வது சாப்டர்ல 2வது ஸ்லோகத்தை சொல்றார். இந்த க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருஷ்யங்களையும் க்ஷேத்திரஜ்ஞன்னு சொல்லக்கூடிய பார்ப்பவனையும் திரஷ்டாவையும் பிரித்து அறிந்து கொள்வதல், இது இன்னென்ன விதம் அப்படின்னு பிரிச்சு அறிஞ்சுக்கிறது எதுவோ அதுதான் ஞானம் என்பது என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு கீதால சொல்றாரு. அப்ப திரும்ப திரும்ப நம்ம பார்க்கணும், ஞானம் ஆத்ம ஞானம்னா பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது. இப்ப தேகத்தை பிரிக்கிறது தான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். சதா காலமும் நம்ம பார்க்கணும், இது பார்க்கப்படுறது நான் பார்ப்பவன் உள்ள இருந்து பார்த்துட்டு இருக்கேன். உள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன், முதல் ஸ்டெப். ஆனா வாஸ்தவத்துல நான் உள்ளேயும் இல்லை, உள்ளேயும் இருக்கேன், வெளியிலையும் நான் தான் இருக்கேன், எல்லா தேகத்திலையும் நான் தான் இருக்கேன். இப்ப நான் இருந்துகிட்டு இப்ப இருக்கிற 80 பேரோட கேரக்டரையும் நான் பார்த்துட்டு இருக்கேன்ல. அப்ப நான் வந்து உள்ள இருக்கேன்னா வெளியில இருக்கேன்னா, நான் வெளியில இருந்துகிட்டு உங்க தேகத்தை எல்லாம் பார்க்கறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளார இருந்துகிட்டு உங்கள் தேகத்தை எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன், பர்சனலா ஒவ்வொருத்தருக்குள்ள. அப்ப நான் உள்ளேயும் இருக்கேன், நான் வெளியிலையும் இருக்கேன். நானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அநேக தேகங்கள் வருது போகுது. தேகத்தை வந்து பிரிச்சு பார்க்கறது தான் பிரதானமான ஞானம். நேத்து பாட்டம் எங்க முடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வா சப்தாத் ந சப்தாத் ச அயம் ஆத்மா அபூத்வா பவிதா தேகவத் ந பூயக புனக தஸ்மாத் ந ஜாயத். அந்த பேராகிராஃப் முடிச்சுட்டு இன்னைக்கு பாடம் ஆரம்பிக்கிறது. யஸ்மாத் ஏவம் தஸ்மாத், எந்த காரணத்தினால இந்த விதமா ஆத்மா பிறப்பதில்லையோ, எந்த காரணத்தினால இந்த விதமா ஆத்மா இறப்பதும் இல்லையோ, அந்த காரணத்தால் இந்த ஆத்மா எப்படிப்பட்டது? நித்தியா. இந்த ஆத்மாக்கு என்ன பேர் சொல்றோம்? நித்தியம். எது பிறக்காததோ, எது பிறந்ததோ அது கண்டிப்பா இறந்து போகும். எது பிறக்காததோ அது வந்து பாத்தீங்கன்னா இறக்கவும் செய்யாது. அப்ப பிறப்பு இறப்பு இல்லாதது எதுவோ அது நித்தியமானது. அதனால அது நித்தியம். அதனால அதுக்கு என்ன பேரு? அஜக. அதுக்கு என்ன பேரு? அஜக. என்னுடைய லட்சணம் என்னது? ஆத்ம லட்சணம் பிறப்பில்லாதவன். முடிஞ்சு போச்சு. யஸ்மாத் நம்ரியதே தஸ்மாத் நித்தியகச்ச. எந்த காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம தத்துவம் நம்ரியதே இறந்து போவதில்லையோ, அந்த காரணத்தினாலதான் இதுக்கு நித்திய தத்துவம் அப்படின்னு பேர். எது இறந்து போகும்? தேகம் இறந்து போகும், இது அனித்தியம். ஆனால் நான் இறந்து போகாதவன். நான் நாசம் பண்ண முடியுமா? எல்லா தேகத்திலையும் இருக்கே சுவாமி. இந்த மொத்த உலகமும் அழிஞ்சு போச்சுன்னா கூட ஈஸ்வரன்ட்டு அந்த நான் இருக்குமே சாமி. ஈஸ்வரனே தன்னோட பதவியை கேன்சல் பண்ணாலும் அவரோட சுரூபமா அந்த நான் இருக்குமே சாமி. அப்ப அந்த ஆத்மா நான்றது வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் இருக்கிறது, 3 காலத்திலும் இருக்கிறதா இந்த நான் இருக்கு. அது மட்டும் இல்ல, யத்யபி ஆத்யந்தயோஹோ விக்ரியயோஹோ பிரதிஷேதே சர்வா விக்ரியா பிரதிஷித்தா பவந்தி. நம்ம இந்த பாவ விகாரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 6 விதமான விகாரங்கள்ல முதல் விகாரத்தையும் கடைசி விகாரத்தையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன சுவாமி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதௌ அந்தேச்ச என்னாஸ்தி வர்த்தமானேபி தத்ததா. ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு கீதா. இதுல வந்து பாத்தீங்கன்னா மாண்டூக்கிய காரிக்கையால சொல்றார், எது ஆதியிலையும் இல்லாம அந்தத்திலும் இல்லாமல் எது வந்து நடுவுல மட்டும் தெரியுதோ அது இல்லாததற்கு சமமானது. எது இல்லாம போச்சு? இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்லை, அதுக்கப்புறம் இறந்ததுக்கு பிறகும் இல்லை. அப்ப எங்க தெரியுது? டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் டெத்னு நடுவுல மட்டும்தான் இந்த தேகம் இருக்கு. அப்ப எது ஆதியிலையும் இல்லையோ, எது அந்தத்திலும் இல்லையோ அது நடுவுலையும் வந்து பாத்தீங்கன்னா இல்லாததற்கு சமம். அப்ப இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொப்பன மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும், நடுவுல தெரியுது. அப்ப அதனால ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த ஆத்மாவை வந்து நம்ம என்ன பண்றோம்? ஆத்மாக்கு இது இருக்கானா? ஆத்மாக்கு தான் இது இல்லையே. நான் வந்து பாத்தீங்கன்னா தேகம் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் மற்ற தேகங்கள்ல நான் இருந்துச்சு.
தேகம் நாசமானதுக்கு பிறகும் மற்ற தேகங்கள் அந்த நான் இருக்கும். நான் ஒரே நான் தான். அப்ப நானுக்கு மேலதான் இந்த தேகம் வருது போகுது. அப்ப நான் சதா இருக்கு. ஆதியிலையும் இருந்துச்சு, அந்தத்திலையும் இருக்கு, நடுவுலையும் இருக்கு. 3 காலத்திலும் இந்த நான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இதுக்கு மரணம் இல்லை, ஜென்மம் இல்லை அப்படின்னு நீக்கினதுக்குனால நடுவுல இருக்கக்கூடிய பாவ விகாரங்கள் எத்தனை? 6ல் 2 நீக்கினீங்கன்னாவே மீதி 4 இருக்கும். என்னெல்லாம் இருக்கும்? ந ஜாயத்தே, இது பிறப்பதில்லை. ந மிரியத்தே, இது இறப்பதில்லை. ஆதி விகாரம் இது பிறத்தல், ஜாயத்தே, அது முதல் விகாரம். கடைசி விகாரம் இது வினஷ்யதி, கடைசி விகாரம். இந்த 2த்தையும் நீக்கினீங்கன்னா மீதி நடுவுல இருக்கிறதெல்லாம் என்ன ஆயிடும்? இல்லாததுக்கு சமம் தானே. வர்த்ததே, விபரிணமத்தே, அபக்ஷீயத்தே, இது 3 விகாரங்களை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நீக்கின மாதிரி ஆயிடும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாத்தையும் அஸ்தியை முதல்ல சேர்த்துக்கணும், இருத்த. அப்ப 4 விகாரங்களையும் நிஷேத பண்ணமாகுது. யத்யபி ஆத்யந்தயோகோ விக்ரியயோகோ பிரதிஷேதே, ஆதி விகாரத்தையும் அந்திம விகாரத்தையும் ஜென்மத்தையும் மரணத்தையும் பிரதிஷேதம்னா நீக்கின காரணத்தினாலேயே நடுவுல இருக்கக்கூடிய சர்வா விக்ரியா பிரதிஷித்தாக பவந்தி, நடுவுல இருக்க விகாரங்களும் எல்லாமே நீக்கப்பட்டதாக ஆகின்றது. ஆதியில் அந்தம் இல்லை. அப்ப நடுவில் இருக்கிறதெல்லாம் விட்டாச்சு. இருந்தாலும் கூட ததாபி, இருந்தாலும் கூட மத்திய பாவினீனாம் விக்ரியானாம் ஸ்வசப்தைஹி ஏவ ததர்த்த பிரதிஷேதக கர்த்தவ்யக இதி. இருந்தாலும் கூட ஆதி அந்தத்தை நீக்கினாலும் கூட கிருஷ்ண பரமாத்மா என்ன நினைக்கிறாருன்னா, தப்பா புரிஞ்சுப்பான்பா. இந்த உலகத்துல தப்பா புரிதல் தான் ரொம்ப அதிகமா இருக்கு, புத்திசாலிகள் ரொம்ப கம்மி. அதனால என்ன பண்றாருன்னா தன்னுடைய சப்தங்களாலேயே என்ன பண்றார்? நீக்குகின்றார் மற்ற பாவங்களையும் கூட, விகாரங்களையும் கூட. ஆச்சரியர் சொல்றார், ததாபி, எல்லாத்தையும் ஆதி அந்தத்தை நீக்கினதுக்கு பிறகும் கூட மத்திய பாவினீனாம், மத்திய அவஸ்தையில இருக்கக்கூடிய அஸ்தி, வர்த்ததே, விபரிணமத்தே, அபக்ஷீயதே, இந்த 4 பாவ விகாரங்களையும் மத்தியில இருக்கிறது. அத விகாரங்களை பாத்தீங்கன்னா ஸ்வசப்தைஹி ஏவ, தன்னுடைய சொந்த சப்தங்களாலேயே கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு? ததர்த்த பிரதிஷேதக கர்த்தவ்ய இதி, தன்னுடைய சப்தங்களாலேயே அந்த 4 பாவ விகாரங்களையும் நீக்கணும் என்பதற்காக அனுக்தானாம் அபி, சொல்லியாச்சு, ஏற்கனவே சொன்னதுதான். இருந்தாலும் கூட யவ்வனாதி சமஸ்த விக்ரியானாம் பிரதிஷேதோ, திரும்ப சொன்னாலும் கூட பாத்தீங்கன்னா ஏற்கனவே யதா கௌமாரம் அப்படிலாம் நம்ம முன்னாடி சொல்லியாச்சு. பால்யம் கௌமாரம்னா இந்த தேகத்துக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி மரணமும் சம்பவிக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியாச்சு. அவஸ்தைகள் தான். திரும்ப இங்கேயும் ஆதி அந்தத்தை சொல்லியாச்சு. அப்ப திரும்பவும் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டா, நான் ஏற்கனவே நேற்று பாடத்துல திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், வேதாந்தம் திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை தான் பண்ணுது. திரும்ப 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 எல்லா கிரந்தங்களும் ரிப்பிட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா ரிப்பிட்டேஷன் எடுக்கலாமா, புனருக்தி எடுக்கலாமானா புனருக்தி தோஷம். திரும்ப கூறியதை திரும்ப கூறுதல் எடுக்கக்கூடாது, ஆவருத்தி. அப்ப ஆவருத்தி பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி 10 வாட்டி சொல்றத ஒரு வாட்டி உள்ள போயிடுச்சுன்னா கூட போதும், லாபம் வந்துடும். கோடி முறை சொல்லுது இந்த வேதங்கள்லாம், மந்திரங்கள்லாம் அழுக்காம சொல்றாங்க பெரியவங்கள்லாம். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு அழுக்காம சொல்லியிருக்காரு தெரியுங்களா? 700 ஸ்லோகம் சொல்லணுமா? யோசிச்சு பாரு. 700 ஸ்லோகம்லாம் சொல்ல வேணாம். எனக்கு தெரிஞ்ச ரமண பகவான் என்ன பண்ணிட்டாரு, 55 ஸ்லோகமா கிறிஸ்பியா பாத்தீங்கன்னா பகவத்கீதையை பண்ணிட்டார். எனக்கு தெரிஞ்சு அவ்வளவே அதிகம்னு நினைக்கிறேன் நான். அப்ப இவ்வளோ பொறுமையா எதுக்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை ஒரு வாட்டி சொன்னது உள்ள போயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். இந்த சதானந்தா அப்பப்போ ஃபோன் பண்ணுவார் எனக்கு, சாமி இன்னைக்கு சொன்னது எனக்கு புரிஞ்சு போச்சு சாமி அப்படின்னு. இதுதாங்க நான் பாத்தீங்கன்னா 1.5 வருஷம் 2 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஏன் புரிஞ்சுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதிபந்தம் நமக்கு பாத்தீங்கன்னா அங்கங்க மறைஞ்சிருக்கும். 1000 முறை சொல்லும் போதும் புரியாது, 1001வது முறை ஒரு வார்த்தை சொல்லுவான், அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா உள்ள போயிடும். அப்ப அதுக்காக தான் திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்குது சாஸ்திரம். அப்ப சொன்னதையே திரும்ப சொல்லுதலா இருந்தாலும் கூட யவ்வனாதி சமஸ்த விக்ரியானாம் பிரதிஷேதம். எனக்கு யவ்வனம் இல்லை, எனக்கு பாத்தீங்கன்னா நான் இளைஞனா யவ்வன அவஸ்தை இல்லை, எனக்கு பால்ய அவஸ்தை இல்லை, எனக்கு மத்தியம் அவஸ்தை இல்லை, எனக்கு ஜரா அவஸ்தை இல்லை.
அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் நீக்குவதற்காக என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யதா சியாத் இது ஆக சாஸ்வத இத்தியாதினா. இந்த 2வது லைன்ல இருக்கக்கூடிய சாஸ்வதம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புராணம், இது மாதிரி சப்தங்கள் எல்லாம் எதுக்காகனா இந்த நடுவுல இருக்கிற அவஸ்தைகளை நிஷேதம் பண்றதுக்காக சொல்லப்படுகின்றன. அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்ற சாஸ்வதனா என்ன அர்த்தம்? மந்திரத்துல இருக்கிறது சாஸ்வத பதம். சாஸ்வதம் சாஸ்வதம் நம்ம நிறைய பயன்படுத்துறோம். சம்ஸ்கிருத இதுல மலையாளத்துல வந்து அதிகமான சாஸ்வதம் பயன்படுத்துறாங்க. சாஸ்வதம்ன்றது நம்ம முன்னாடி பயன்படுத்திட்டு இருந்தோம், இப்போ வந்து ரொம்ப கம்மியாகி போச்சு. நம்ம நிறைய சொல்லுவோம் சாஸ்வதமா அது அப்படின்றோம். சாஸ்வதம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சஸ்வத் பாவம் சாஸ்வதம்னு ஒரு விற்பத்தி சொல்றோம். சாஸ்வதம்ன்றதுக்கு அர்த்தம் என்றும் இருப்பது, அவ்விய பதம். சஸ்வத்ன்றது ஒரு அவ்விய பதம், சனாதம் அப்படின்ற மாதிரி சஸ்வத் அப்படின்னு ஒரு அவ்வியம். சஸ்வத்தோட தன்மைக்கு பேர் சாஸ்வதம் அப்படின்னு பேர். சஸ்வத்னா என்ன அர்த்தம்? என்றும் இருப்பது, அது அர்த்தம். சதா காலமும் இருப்பது அப்படின்னு அர்த்தம். இந்த சாஸ்வதத்தினால எதை நீங்க நீக்கிறீங்க, பிரதிஷேதம் பண்றீங்க, நீக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சாஸ்வத இது அபக்ஷய லக்ஷணா விக்ரியா பிரதிசித்தியந்தே. ஆச்சாரிய தெளிவா சொல்றார். அபக்ஷயம்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, என்னெல்லாம் நீக்கியிருக்கோம் நம்ம? ஜென்மத்தை நீக்கியாச்சு ந ஜாயத்தே, மரணத்தை நீக்கியாச்சு ந மிரியத்தே, இந்த 2த்தை நீக்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நடுவுல திரும்ப எடுக்கிறோம். சாஸ்வதகன்றதுக்கு அர்த்தம் வந்து 5வது விகாரமா இருக்கிற அபக்ஷீயத்தேன்னு ஒரு லட்சணம் இருக்குல்ல, தேய்தல். 50 வயசுக்கு மேல தேய ஆரம்பிக்கும்ல, அந்த லட்சணத்தை அபக்ஷய லட்சணா விக்ரியா, அந்த லட்சணத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? பிரதிசித்தியதே, நீக்குகின்றது. இப்போ இந்த வார்த்தை நான் திரும்பவும் சொல்றேன். சாஸ்வதத்துல நெகட்டிவ் இல்லையே சுவாமி, அஜகன்றதுல பிறப்பதில்லைன்ற லட்சணம் இருக்கு. சாஸ்வதம் புராணம் இந்த 2 லட்சணமும் நேரடியா அர்த்தம் சொல்றதா இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆரம்பிக்கும் போதே. 2வது மந்திரம், இது 19வது மந்திரம். கீதா சாஸ்திரத்துல ஒரே காரியம் தான் பண்ணுது, நிவர்த்தி பண்றது காரியம் மட்டும்தான் நடக்குது. சாஸ்வதம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா என்றும் இருப்பதுன்னு அர்த்தம் எடுத்தா டைரக்டா சொல்ற மாதிரி ஆயிடும். இல்ல இல்ல, அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அபக்ஷய லட்சணா விக்ரியா பிரதிசித்தியந்தே. அபக்ஷய லட்சணம் அர்த்தம் தேய்தல் என்ற லட்சணத்தை நீக்குதல். அப்ப ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா எதெல்லாம் தேயுதோ, எதெல்லாம் க்ஷீணமாகுதோ அது ஆத்மா இல்லை. இதான் லட்சணம். எல்லா லட்சணம், ஆத்மாவை பத்தின எல்லா லட்சணங்களும் நெகட்டிவ் லட்சணங்களா தான் சொல்லப்படும், பாசிட்டிவா எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த வேதாந்தம் நேத்தி மூலமா தான் இந்த ஆத்மாவை உணர்த்தும். அப்ப இந்த தேகம் எப்படிப்பட்டது? க்ஷீணமாயிட்டே போகுது. அப்ப இந்த தேகம் நான் இல்லை, முடிஞ்சு போச்சு, சிம்பிள். இந்த தேகம் மனசு இந்திரியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா க்ஷீணமாயிட்டே இருக்கு. அபக்ஷீயதே, மெதுவா 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 தேஞ்சிக்கிட்டே இருக்கு. தேயறதுனால இது ஆத்மா இல்லை. இதை சொல்றதுக்காக தான் சாஸ்வதக அப்படின்னு லட்சணம். ஆச்சாரியர் சொல்றார் சஸ்வத் பவக சாஸ்வதக, சதா இருந்துகிட்டு இருக்கிறது எதோ. சஸ்வத் பவக அப்படின்னா எல்லா காலத்திலும் இருப்பது எதுவோ அதுக்கு பேரு சாஸ்வதம்னு பேரு. நம்ம வார்த்தை கேட்போம் எல்லா வீட்ல எல்லாம், நிறைய சாஸ்வதமும் அது அப்படி பயன்படுத்துறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா யோசிக்க மாட்டோம், இந்த உலகத்துல எது சாஸ்வதம்? ஒரே ஒரு தத்துவம், நான் மாத்திரம் தான் சாஸ்வதம். நானுக்கு கண்ணியமா இருக்கிறது எல்லாம் நாசமா போயிடும். நேற்று எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் 10 நிமிஷம் முன்னாடி முடிச்சுட்டேன். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே வாமிட் சென்சேஷன், வயிறெல்லாம் கலக்கி இதாகி, அதாவது சீக்கிரமே முடிச்சுட்டு கோயில் போய் உட்கார்ந்தா வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரே வாமிட் எல்லாம் ஆயிடுச்சு. ஆனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பித்தம் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு ஏறணும் மாத்திரத்தில் எல்லாம் மறந்து போச்சுங்க, மொத்தம் மறந்து போச்சு. இந்த பித்தம் மேலே தலைக்கு ஏறின மாத்திரம்னு ஒரு பிளாங்க் ஆகி போச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியாது. நான் யாரு, என்ன, எதுக்கு, நான் இவ்வளோ பண்டிதன், அவ்வளோது, இவ்வளோ எனக்கு இருக்கு, அது இருக்கு, எல்லாமே மறைஞ்சு போகுது. வாஸ்தவத்தில் இந்த தேகாதிகள், இந்த நம்ம சுற்றி இருக்கிற எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிபயாட்டிக் மாத்திரை கொடுத்தீங்கன்னா, கொஞ்சம் பவர் டோஸாக கொடுத்தீங்கன்னாவே இல்லாமல் போயிடும். இதில் போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா கல்பினா பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த பொய்யானதை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இதுதான் இதை வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்வதமானு கேட்டிங்கன்னா, இந்த தேகம் சாஸ்வதமா அப்படின்னா
கொஞ்சம் ஒரு பேராசிட்டமல் போட்டாவே வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சு போகுதுன்னா இந்த தேகத்துக்கு என்ன ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு 4 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா டோலோ போட்டீங்கன்னா போதும், அப்படியே மிதந்துகிட்டே இருப்பீங்க, ஒன்றும் தெரியாது. இந்த இந்த மருந்து இருக்கு, பெனட்ரை. இந்த பெனட்ரைல குடிச்சேன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிடுது, எங்க போச்சுன்னு தெரியல, கொஞ்சம் அதிகமா குடிச்சா. அப்ப சாஸ்வதமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெனட்ரையிலும் ஒரு பாராசிட்டமலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை இல்லாம பண்ணிடுது, தேகத்தோட ஸ்புரணத்தை. அப்ப இது சாஸ்வதமான சாஸ்வதம் இல்லை. எது சாஸ்வதம் அப்படின்னா நான் சாஸ்வதம், சதா காலமும் இருந்துட்டு இருக்கேன். சஸ்வத்து பவக சாஸ்வதம், எல்லா காலத்திலும் இருப்பது. அப்போ நெகட்டிவ் இல்லையே சுவாமி, பாசிட்டிவ் அப்படின்னா இல்லை, பாசிட்டிவ் எடுக்கக்கூடாது. எதெல்லாம் தோன்றி மறைகிறதா, ஒரு காலத்துல தோன்றி ஒரு காலத்துல இல்லாம போகுதோ அது இல்லாதது இந்த ஆத்ம தத்துவம். இந்த மொத்த உலகமும் தோன்றி இல்லாமல் போகுது. இதுக்கு நேரடியானது எது, எதிர்மறையானது இந்த ஆத்மா எப்பவும் இருக்கிறது. ந அபக்ஷியதே சொரூபேன, இது வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலையும் இதோட சொரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா தேய்தல் நடக்கிறதே இல்லை. சொரூபம் எது, நான்றது என்ன சொரூபம், இதோட எக்ஸிஸ்டன்ஸ் தான் இதோட சொரூபம். இருப்பு, சத்து, சித்து, ஆனந்தம், வெறும் இருப்பா இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டா ஏன் இது தேய்கிறது இல்ல அப்படின்னா அதுக்கு லட்சணம் சொல்லுது. அதுக்கு காரணம் என்னன்னா நிரவயவத்துவாத், இந்த ஆத்மாக்கு அவயவம் இல்லை. இப்ப இந்த தேகம் இந்த உடம்புலாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு பக்கம் தேஞ்சிக்கிட்டே போகுது. இந்த தாடி ரொம்ப பெருசா இருந்துச்சு, நல்லா அடர்த்தியா இருந்துச்சு, போச்சு. மசுறு வந்து பாத்தீங்கன்னா விழுந்து 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 போச்சு. ஏன், மசுறு இருந்தா மசுறு போகதான் செய்யும். தலைமுடின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நரைச்சு போகதான் செய்யும். இந்த உடம்புன்னு ஒண்ணு இருந்தா தேஞ்சுதான் போகும். ஆத்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பே இல்லையே, தேகமே இல்லை. அப்ப தேகம் இருந்தாதான், அவயவங்கள் இருந்தாதான் தேய்தல் உண்டாகும். இப்ப அவயவங்களே இல்லாத வஸ்து எப்படி தேஞ்சு போகும்? அதனால ஆத்மாக்கு அவயவங்கள் இல்லை, நாம ரூபங்கள் இல்லை. அப்ப அது எப்படிப்பட்டது, நிர்குண நிராகாரம், எந்த ஃபார்மும் இல்லை, வெறும் அகம். இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா தேயறதே இல்லை. ஏன் அப்படின்னா அது தேயறதுக்கான எந்த ஒரு ஐட்டமும் அதன் இடத்துல இல்லை, நிரவயவத்வாத். அது மட்டும் இல்ல, ஏன், நிர்குணத்வாத். அது குணத்தினாலையும் தேயுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குணத்தினாலையும் அது தேய்வை அடையாது, க்ஷீணமாகாது. ஏன், நிர்குணத்வாத். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குணமே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா நிர்குணத்வாத் நபி குணக்ஷயேன அபக்ஷய. குணத்தோட தேய்வுனால ஒருத்தர் நாசமாகிறது மாதிரி இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 18வது மந்திரத்துல சொல்லியிருக்கேன். 18வது மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை விதமான நாசங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். க்ஷீணமாகிறது எப்படி க்ஷீணமாகும், ஒருத்தர் நாசமாயிட்டாருங்க, அவர் ரொம்ப தேஞ்சு போயிட்டாருங்க. எதுல தேஞ்சு போயிட்டார், தனநாசம். அதுக்கப்புறம் வந்து குணநாசம், குணம் போச்சுன்னா அவர் இல்லாம போயிட்டாருன்னு சொல்றோம், ஒடிஞ்சிட்டாருங்க. அவர் ஒடியல, நம்ம என்ன சொல்றோம், ஒடிஞ்சு போயிட்டாருங்க, நொடிஞ்சு போயிட்டாருங்க அப்படின்றோம். குணம், அவர் குணம் கெட்டு போச்சுங்க. முன்னாடி நல்ல குணத்தோட இருந்தார், குணம் கெட்டு போச்சுங்க. அப்புறம் ரூப நாசம், பரமஹம்சானந்தா எப்படி இருந்தார், முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தார், குண்டா அகஸ்தியர் மாதிரி இருந்தார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா லீனான அகஸ்தியர் மாதிரி, எலி குஞ்சு மாதிரி ஆயிட்டார். எது க்ஷீணமாயி போச்சு, ரூபம் க்ஷீணமாயி போச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவயவ நாசம். ஒருத்தருக்கு கை நல்லா இருந்துச்சு, மிஷின்ல விட்டாரு, கை போச்சு. ஐயோ, கை 2 கையில ஒரு கை போச்சே. அப்போ என்ன ஆச்சு, அவயவம் நாசமாச்சுன்னா கையோ காலோ போச்சு அப்படின்னா அவர் நாசமாயிட்டார்னு சொல்றோம். யசோ நாசக, புகழ் நாசமாகும், கீர்த்தி நாசமாகும். பந்து நாசக, அவரை சுத்தி இருக்கிறது எல்லாமே நாசமாகும். காரிய நாசம், காரண நாசம், சம்பந்த நாசம், ஸ்வத நாசம், பரத்தக நாசம் அப்படின்னு நாசங்கள் வந்து பாத்தீங்கன்னா பல விதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க, நிர்குணமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து எந்த விதமான நாசங்களும் இதன் இடத்துல சம்பவிக்கிறதே இல்லை, தேய்வு நடக்கிறதே இல்லை. எது தேய்தோ தேஞ்சு 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 கடைசியில் என்ன ஆயிடும், டும், ஒரு நாள் இல்லாம போயிடும். அப்ப எது தேயாததா இருக்கோ அதுக்கு நாசமும் நடக்காது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லுது குணக்ஷயேன, குணம் நாசமாகிறது மூலமா இந்த ஆத்ம தத்துவம் நாசமாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சதா காலமும் இருக்கிறது. குணங்கள் இந்த தேகத்திலையும் மனசுலதான் இருக்கு. குணம் நாசமாகிறதுனால இந்த நான் நாசமாகிறது இல்லை. அது மட்டும் இல்ல, அபக்ஷய விபரீதா அப்படி விருத்தி லட்சணா விக்கிரியா பிரதிசித்தியதே புராண இது. சாஸ்வத லட்சணம் முடிச்சாச்சு.
அடுத்த லட்சணம் புராணஹா. புராணன்றது எதை சொல்லு சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, அபக்ஷய விபரீதா அபி. அபக்ஷயம்ன்றதுக்கு அர்த்தம் தேய்தல், தேஞ்சு 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 போறது, அபக்ஷயம்னு பேரு. அபக்ஷியதே தேஞ்சு போறது. இதுக்கு ஆப்போசிட் என்னது? வளருதல். தேய்தலுக்கு ஆப்போசிட் என்னது? வளருதல். விபரீதா. அபக்ஷய விபரீதாபி. ஒரு வஸ்து வளர்ந்துகிட்டே போச்சுன்னா கூட பாத்தீங்கன்னா விருத்தி லட்சணா விக்ரியா, அதனிடத்துலயும் ஒரு விகாரம் வந்துடும், வளருதல் அப்படின்ற விகாரம். கேன்சர், கேன்சர் என்ன நடக்குது? அது என்ன நமக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2, 4, 6, 8, 10 அப்படின்னு இந்த அணுக்கள் பாத்தீங்கன்னா growth ஆகிட்டே இருந்துச்சுன்னா மெட்டபாலிசம் கரெக்டா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த மெட்டபாலிசம் பாத்தீங்கன்னா 2, 4, 16, 64 அப்படின்னு growth ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்ம பாத்தீங்கன்னா கேன்சர் செல்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு growth ஆகுது நம்ம சொல்றோம். கட்டி கேன்சர் கட்டி வந்துருது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த ஆத்மாக்கு அது மாதிரி ஏதாவது நடக்குதா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மாக்கு பாத்தீங்கன்னா தேயறதும் நடக்கிறது இல்லை, அதுல வளருதலும் நடக்கிறது இல்லை, குரோத்தும் இல்லை. தேயறதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது வளர்தல். அதுக்கு பேரு விருத்தி லட்சணான்னு பேரு, வர்தனம்னு பேரு. எத்தனாவது? ஜாயத்தே அஸ்தி வர்தத்தே, 3வது லட்சணம். அந்த பாவ விகாரம் பாத்தீங்கன்னா 3வது பாவ விகாரம் வளருதல். அதுவும் பாத்தீங்கன்னா பிரதிஷித்தியதே, நிஷேதம் செய்யப்படுகிறது, நீக்கப்படுகிறது. எந்த லட்சணத்தினால? புராண இதி, புராணன்னு சொல்லக்கூடிய லட்சணத்தால் நீக்கப்படுகிறது. என்ன சொல்ல வரீங்க? ஆச்சாரியர் சொல்றார், யோகி அவயவ அவகமேன உபக்ஷீயதே. நான் ஒரு பசங்களை இப்ப கேரளா போயிட்டு வந்தேன். சின்ன பசங்களை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பசங்களா இருந்தாங்க. இப்ப போய் பார்த்தா என்னோட ஹைட்டா அவ்வளவு பெருசா இருக்க. இப்படி தொட்டு என்னப்பா சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு நான் சின்ன பசங்களை மேல தோல் வச்சு கை பார்த்தேன். இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட் ஆயிட்டாங்க. எப்படி அப்படின்னா ரொம்ப வளர்ந்துட்டேடா அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லாத்தையும் பார்க்கும்போது ஐயோ சின்ன பசங்கள்லாம் டக்கு டக்குன்னு வளர்ந்துடுறாங்களே அப்படி. அப்ப வளருதல் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா யோகி எது அவயவ அவகமேன, அவயவம் மெதுவா மெதுவா பெருசாகுது, உடம்பு பெருசாகுது, கை காலு தலை எல்லாம் பெருசாகணும். மாத்திரத்துல உபக்ஷீயதே ச வர்ததே அபிநவயிதி ச உச்சியதே. நம்ம என்ன சொல்றோம்? உபக்ஷீயத்தை, வளர்ந்துட்டானே அப்படின்னு நம்ம சொல்றோம். உபக்ஷீயத்தைன்றதுக்கு அர்த்தம் வர்ததே, நல்லா வளர்ந்துட்டானே. பார்க்க போன முறை பார்த்தப்ப சின்ன பையனா இருந்தானே, இப்ப நல்லா வளர்ந்துட்டானே அப்படின்னு நம்ம சொல்றோம். அபிநவயிதி, புதுசாயிட்டானே. முன்னாடி பார்த்தது வேற மாதிரி இருந்தா இப்ப புதுசா தெரியறானே, ஆள் அட்ரஸே தெரியலையே, பார்த்தா அடையாளம் காண முடியலையே அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? புதுசா இருக்கானே இப்படி அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதீச்ச உச்சியத்தை இந்த விதமா நம்ம சொல்றோம். எப்ப சொல்றோம்? யாரோ ஒரு பாடியில நல்ல வளர்ச்சி வந்ததுக்கு பிறகு பழைய ஆளா நீ இப்படி மாறிட்டியே அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மாதிரி அயம் து ஆத்மா. இதெல்லாம் எங்க நடக்குது? தேகத்துல நடக்குது. தேகத்துல பாத்தீங்கன்னா சேஞ்ச் நடந்துகிட்டே இருக்கு, விருத்தி நடந்துகிட்டே இருக்கு. ஒருத்தர் சின்ன கடை வச்சிருந்தார், இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஏசி எல்லாம் போட்டு பெரிய கடையா மாத்தி வச்சிருக்கார். நிச்சயம் நல்லா வளர்ந்துருச்ச கடை, நல்லா பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்க, வளர்ந்துருச்சுன்னு நம்ம சொல்றோம். இன்னொன்னு தேஞ்சு போச்சு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா வளர்ந்து போச்சு. இந்த ஆத்மா நான் அப்படின்றது எந்த காலத்திலையும் பிறந்ததுல இருந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு கான்சியஸ்னஸ்ல இருந்து வந்ததுல இருந்து விவரம் தெரிஞ்சதுல இருந்து இந்த நான் அப்படியே இருக்கு. இந்த தேகம் குரோத் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த குரோத் ஆக 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 இந்த நான் பாத்தீங்கன்னா குரோத் ஆகிறதே இல்லை. அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரிய சொல்ற அயம் து ஆத்மா. இந்த ஆத்மாவானது நான்ன்றது நிரவயவத்வாத். நிரவயவம்னா சதா காலமும் அவயவங்களே இல்லை. இந்த நானுக்கு கான்சியஸ்னஸ்க்கு ஏதாவது அவயவம் இருக்கா? இல்ல. அதனால புராபி. சரி, நான் எப்ப எனக்கு உணர்வு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா எனக்கு பாத்தீங்கன்னா அம்மா வயிற்றுல இருக்கும் போதே உணர்வு வந்துச்சு, மறந்து போச்சு. எப்ப இந்த ஹிருதயம் பாத்தீங்கன்னா வேக்கப் ஆச்சு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், பல முறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. புதுசா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இந்த தேகம் பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிராணன் இங்கிருந்து வெளியில கிளம்பி போகுது. இந்த பிராணன் வெளியில கிளம்பி போகும் போதே சூக்ஷ்ம தேகமும் அதுக்குள்ளார இருக்கும். அது பாத்தீங்கன்னா போய் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வேற ஒரு சரீரத்துக்குள்ளார என்ட்ரி ஆயிடும். எப்படி என்ட்ரி ஆகும்? அப்பா சாப்பிட்ட ஃபுட்டு, அம்மா சாப்பிட்ட ஃபுட்டு, இந்த ரெண்டும் சேர்ந்து சுக்ல சோனிதம் ரெண்டுத்து வழியாகவும் கர்ப்பத்துக்குள்ளார போயிடும்.
கர்ப்பத்துக்குள்ளார மெதுவா மெதுவா இந்த தேகம் சூக்ஷ்ம தேகம் இருக்கும், இந்த பிராணன் இருக்கும். இந்த பிராணனும் சூக்ஷ்ம தேகமும் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா தேகம் வந்து பாத்தீங்கன்னா குரோத் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்தூல தேகம், இந்த ஸ்தூல தேகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மாசத்துல இருந்து 7 மாசம் வரைக்கும் நல்ல குரோத் ஆகி இந்த ஹிருதயம்னு சொல்லக்கூடிய புத்தி அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுல்லா குரோத் ஆனதுக்கு பிறகு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, சர்வ வியாபகமா இருக்கிற கான்சியஸ்னஸ், பிரம்மம்னு சொல்ற கான்சியஸ்னஸ் என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட கிரியேட் பண்ணு. அப்ப ரிஃப்ளெக்ட் கிரியேட் ஆன மாத்திரத்திலேயே இந்த சூக்ஷ்ம தேகத்துக்கு என்ன வந்துருது, அவேர்னஸ் வந்துடும் உங்களுக்கு. எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் இருக்கு, ஃபேன்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா காயில்லாம் செட் பண்ணி எல்லாம் வச்சாச்சு, கனெக்ஷன் கொடுத்தோட எப்படி ஃபேன் ஓட ஆரம்பிக்குதோ அதே மாதிரி 7வது மாசம் வரைக்கும் ஜடமாயிருந்த இந்த மனசு புத்தி இந்த தேகம் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா 7வது மாசம் சீமந்தம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த சமயத்துல கனெக்ஷன் கிடைக்குது பரமாத்மாவோட கான்சியஸ்னஸ். அந்த கனெக்ஷன் கிடைச்ச மாத்திரத்துல ஸ்புரணம் வந்துருது. சொல்லுது கர்ப்ப உபனிஷத்து வந்து பாத்தீங்க அப்ப என்ன சொல்லுது, கலிசந்தர்ண உபனிஷத்து, கர்ப்ப உபனிஷத்து இதெல்லாம் இருக்கு. அதுலாம் சொல்லுது வந்து பாத்தீங்கன்னா 7வது மாசத்திலேயே உணர்வு வந்துருது. ஐயோ அம்மா வயிற்றுக்குள்ள இருந்துட்டு ஐயோ அம்மாவோட டாய்லெட் ஸ்மெல்லாம் வரைக்கும்ல, நல்ல பவித்திரமா சந்தனமா இருக்கும் அம்மா வயிற்றுக்குள்ளார, மூத்திரம் தானே இருக்கும், மூத்திரம் மரமும் தான் அம்மா வயிற்றுக்குள்ளார இருக்கும், பக்கத்திலேயே இருக்கு, பக்கத்து ரூம் அது. இந்த குழந்தைக்கு 7வது மாசம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சோம், ஐயோ நான் திரும்ப இந்த கர்ப்பப்பைக்கே வரமாட்டேன் அப்படின்னு. அப்ப உணர்வு இருக்கு நான் அப்படின்னு. ஆனா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, வெளியில வந்த மாத்திரத்துல பிறந்த மாத்திரத்துல எல்லாம் மறந்து போயிருக்கு. இப்போ உங்களுக்கு யாருக்காவது நினைவு இருக்கா, யோசிச்சு பாருங்க. நம்ம யாருக்காவது கர்ப்பப்பையில எனக்கு உணர்வு இருந்துச்சுன்னு தெரியுமா? கர்ப்பப்பையில உணர்வு இருந்துச்சு, நான் நினைச்சேன் வெளியில இனி திரும்ப வரவே கூடாது. கர்ப்ப உபனிஷத்து சொல்லுது திரும்ப நான் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட வயிற்றுக்குள்ளார வரவே கூடாது, கர்ப்பவாசம் எனக்கு வேணவே வேணாம். யோசிச்சு பாருங்க, 3 மாசம் கையை காலை சுருக்கிக்கிட்டு ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. எனக்கு கொஞ்சம் தூரம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப யாத்திரை பண்ணிட்டு வந்தேன், கொஞ்சம் தூரம் கார்ல போனாவே கார் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏசியை போட்டா வாமிட்டா வருது. என்னால வந்து ஓப்பன் ஏர் இல்லைன்னா என்னால வந்து ஜீவிக்கவே முடியாது, சுத்தே போயிடுவேன் நான். அது கார் எவ்வளோ நல்ல உயர்ந்த காராக இருந்தாலும், ஆடியா இருந்தாலும், போர்ஷே காராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடைச்சி வச்சாங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு போச்சு, வாமிட் வர ஆரம்பிச்சிருது. எப்படா திறந்து விடுவாங்கன்னு 3 மாசம் 7, 8, 9, 10 4 மாசம் அம்மா வயிற்றுக்குள்ளார சுருண்டு ஸ்மெல்லோட ஒன்றும் பண்ண முடியாம அந்த ஜீவன் எப்படி இருந்திருப்பான் யோசிச்சு பாரு. தவிச்சு போயிடும் உணர்வு இருந்துச்சு அப்படின்னா, தவிச்சு போய் அங்க சொல்லுவான், நான் வெளியில வந்தோன்னே எப்படியாவது நாராயண ஸ்மரணம் பண்ணி திரும்ப இந்த பிறக்கவே கூடாது சாமி அப்படின்னு. இதெல்லாம் எது வரைக்கும், அம்மா வயிற்றுல இருந்து வெளில வர வரைக்கும். வெளியில வந்த மாத்திரத்துல இந்த மாயாமயம் மோகம் போச்சு, எல்லாம் போச்சு, மறந்து போயிட்டோம். அப்ப உணர்வு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 7வது மாசத்திலேயே உணர்வு வந்துருது. ஆனா உணர்வு வந்த மாத்திரத்துல இல்ல, உணர்வுக்கு முன்னாடி இந்த தேகத்துலதான் உணர்வு வந்துச்சு. ஆனா அந்த உணர்வு மத்த எல்லா தேகத்திலையும் இருக்கு. அம்மாட்ட உணர்வு இருந்துச்சு இல்ல, குழந்தை அசைகிறது எல்லாத்தையும் அம்மா பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. அப்ப நான் அப்படின்றது எல்லா தேகத்திலையும் இருக்கு. ஆனா எனக்கு உணர்வு வந்தது 7வது மாசத்துல. இந்த தேகத்துக்கு உணர்வு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆனா அந்த உணர்வு வந்ததுல இருந்து பாருங்க, நான் எனக்கு தெரிஞ்சு உணர்வு வந்தது 1ஆம் கிளாஸ்ல இருந்து இல்ல அதுக்கு முன்னாடில இருந்து எனக்கு நினைவு இருக்கு. என்னெல்லாம் நடந்துச்சு என்னோட மெமரியில இருந்து நான் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எல்லாம் யோசிச்சு பார்ப்பேன். என்னோட மெமரி எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு. எந்த உணர்வு எனக்கு எப்ப வந்துச்சோ நான் இப்ப யோசிச்சு பாக்குறேன். அந்த இடத்துல இருந்து இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா, அதான் இங்க ஆச்சாரியர் சொல்றார், இந்த ஆத்மா நிரவயவமா இருக்கிறதுனால புறாபி நவயேவ, புறாபினா ரொம்ப பழசு. உணர்வு வந்ததுல இருந்து இந்த நான் இருக்கு. இந்த நான் எப்படி இருக்கு அப்படின்னா எப்பவுமே பழசா இருக்கு. 50 வயசு ஆயிடுச்சு, 50 வயசுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நவயேவ. 50 வயசுனா பழசு, இது பழசு 50 வருஷம். எது பழசு? இந்த தேகம் பழசு. 50 வயசு ஆகி போச்சு. ஆனா இந்த தேகத்துல இருக்கக்கூடிய அந்த நான் எப்படிப்பட்டதா இருக்கு? எப்ப எனக்கு உணர்வு வந்துச்சோ அந்த உணர்வு வந்த காலத்துல இருந்து இந்த க்ஷணம் வரைக்கும் எவர் ஃப்ரெஷ்ஷா வந்து நவயேவ, சதா வந்து பாத்தீங்கன்னா புதுசாவே இருக்கு. தேகம் பழசாயிட்டே இருக்கு. அதனால புறாபி நவயேவ இது புராண லட்சணம். நிறைய பேர் புராணம்னா என்ன அர்த்தம் தெரியல. புராணம்ன்றதுக்கு அர்த்தம் புறாபி பழசா இருந்தாலும் எவர் ஃப்ரெஷ்ஷா இது இருக்கோ அதுக்கு பேர் தான்
புராணம். இந்த உலகத்துல ஒரே ஒரு வஸ்து எது அப்படின்னா புராணம். இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா எவர் ஃப்ரெஷ் எப்பவுமே. அது மட்டும் இல்ல, இது ந வர்த்தத்தை இத்தியர்த்தக. இந்த புராணத்து மூலமா நீங்க என்ன சொல்றீங்க? மூணாவது லட்சணம் இருக்கே, ஜாயத்தே அஸ்தி வர்த்தத்தை. இந்த வர்த்தத்தைன்னு சொல்லக்கூடிய அந்த விபரிணாமம், வர்த்தத்தைன்னு சொல்லக்கூடியத வளர்தல் அப்படின்ற பாவ விகாரத்தை நிஷேதம் செய்கிறது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். ததா அது போலவே ந ஹன்யதே, அடுத்த லட்சணம் வந்துருது. ந ஹன்யதே, ஹன்யமானே சரீரே இருக்குல்ல, அதுக்கு வந்துடுறார். ததா அது போலவே ந ஹன்யதே, ஹன்யதேன்னு என்ன அர்த்தம்? ந விபரிணம்யதே சொல்லிட்டார். அஸ்தி ஜாயதே வர்த்ததே விபரிணம்யதே, நாலாவது லட்சணம், நாலாவது பாவ விகாரம், விபரிணாமத்தை அடைதல். 30 வயசுக்கு மேல பிளட் ஜாகிறோம் பாத்தீங்களா தேகத்துல, அதுக்கு பேர் விபரிணாமம்னு பேரு. அதை நீக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ந ஹன்யதே அப்படின்ற லட்சணமானது சொல்லப்படுது. விபரிணம்யதே ஹன்யமானே விபரிணம்யமானே அபி ஷரீரே. இந்த சரீரம் விபரிணாமத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு, சதா மாறிக்கிட்டே இருக்கு. நேற்று ரொம்ப க்ஷீணமாயி படுத்தே கிடந்த, ஃபுல்லா ஈவினிங் வரைக்கும் படுத்தே கிடந்தேன். நான் நினைச்சேன் கிளாஸே எடுக்க முடியாது போல இருக்கு, இன்னைக்கு ரொம்ப கஷ்டம், என்னால ஓங்கார உபாசனை கூட வேணாம், இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கிளாஸ்க்கு வந்துடலாம், ரொம்ப க்ஷீணமாயிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். காலையில எந்திரிச்சு பார்த்தா அவ்வளோ ஃப்ரெஷ் ஆயிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி, அவ்வளோ எனர்ஜி இருக்கு. இன்னும் வந்து 4 மணி நேரம் கிளாஸ் எடுக்க சொன்னா எடுப்ப போல இருக்கு. ஆச்சரியமா, ஐயோ நேத்து என்னப்பா இது மாதிரி படுத்தே கிடந்தேன், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ ஃப்ரெஷ் ஆயிட்டேன். என்ன சேஞ்ச் பாருங்க. ஒவ்வொரு க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு இந்த தேகம். இந்த தேகம் மாறிக்கிட்டே இருக்கே, இந்த தேகத்துக்கு என்ன பேரு? விபரிணம்யதே அப்படின்ற பாவ விகாரம். மாறிக்கிட்டே இருக்கிறது, மாறுபாட்டை அடைதல். ஆனா இந்த மாறுபாட்டை அடைகின்ற விபரிணாமியமானே அபி ஷரீரே, மாறிக்கிட்டே இருக்கிற இந்த சரீரத்துல இந்த நான் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ந விபரிணம்யதே. இந்த நான் சொல்லக்கூடியது மாறாததா இருக்கு. நேத்து இந்த தேகம் க்ஷீணமா இருந்ததையும் நான் பார்த்தேன், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல எனர்ஜியோட இருக்கிறதையும் இந்த தேகம் இருக்கிறதையும் நான் பார்க்கிறேன். அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா க்ஷீணமாகிறதும் இல்லை, எந்த வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடைகிறதும் இல்லை, எந்த விபரிணாமத்தை அடைகிறதும் இல்லை. நான் சதா காலமும் எப்படி இருக்க? ஏக்க ரூபத்துல இருக்க. அதனால இதுக்கு என்ன லட்சணத்தை நீக்குது அப்படின்னா பாவ விகாரம், நாலாவது பாவ விகாரம் விபரிணம்யதே அப்படின்றத நீக்குகின்றது. ஹந்தி அத்திர விபரிணாமார்த்தே திரஷ்டவ்ய. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யுத்தத்தை வச்சே பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா யுத்தத்துல வந்து வேற என்ன பேச முடியும்? ஆப்ரேஷன் தேட்டர்ல போனீங்கன்னா ஆப்ரேஷனை பத்தி தான் பேசணும், யுத்தத்துல வந்தா யுத்தத்தை பத்தி தான் பேசணும், பிசினஸ் மேன்கிட்ட போனா பிசினஸ் தான் பேசணும், எல்லாம் அதுதான். ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க காரியத்தை தான் பேசுவாங்க. அப்ப இந்த இடத்துல ஆச்சாரியார் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார்? ந ஹன்யதே, இந்த ஆத்மா கொல்வதும் இல்லை, கொல்லப்படுவதில்லை, கொல்லப்படுகின்ற சரீரத்தில் கொல்லப்படாததா இருக்குன்னு சொல்றார். ஏன் சொல்றார்? யுத்த பூமியில இருக்கிறதுனால அது மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு. அதை நம்ம எப்படி இன்டர்பிரேஷன் பண்ணணும், இதுக்கு எப்படி மீனிங் எடுக்கணும்னு ஆச்சாரியார் சங்கரர் சொல்றார். ஹந்தி, ஹந்தின்றதுக்கு அர்த்தம் கொல்வது, கொல்லப்படுவது. அத்திர விபரிணாமார்த்தே திரஷ்டவ்ய. இந்த இடத்த வந்து கொல்வதுன்ற அர்த்தத்தை எடுக்கலாமா? நான் எடுக்காதீங்க, விபரிணாம அர்த்தத்தை எடுங்க. நாலாவது பாவ விகாரம் சொல்லக்கூடிய மாறுபாட்டை அடைதல், அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல திரஷ்டவ்ய சொல்லப்பட்டதாக கண்டு கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா புனருக்தாயை ந விபரிணாமியத்தை இத்தியர்த்தக. சொன்னதையே ஒரே ஸ்லோகத்துல சொன்னதையே திரும்ப சொல்றது அப்படின்றத தவிர்க்கிறதுக்காக, புனருக்தி தோஷத்தை வந்து தவிர்க்கிறதுக்காக இந்த மீனிங் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், 2 பர்பஸ் ஆகும். ஒண்ணு புனருக்தி வராது, திரும்ப சொல்லுதல்ன்ற தோஷம் வராது, கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா விபரிணாமம் சொல்லக்கூடிய பாவ விகாரத்தை நிஷேதம் பண்ணதாகவும் அர்த்தம் ஆயிடும். அது மட்டும் இல்ல, அஸ்மின் மந்திரே, இந்த மந்திரத்துல ஆச்சாரியர் மந்திரம்னே சொல்றாரு பாருங்களேன். ஏன்னா 19வது மந்திரமும் 20வது மந்திரமும் கட்டோபனிஷத்துல இருக்கிற மந்திரம். அந்த மந்திரத்தை அப்படியே அத்தியாகாரம் சொல்லுவோம், எடுத்து இங்க கையாளுறார் ஆச்சாரியார் கிருஷ்ண பரமாத்மா. அப்போ இந்த மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு? ஷட்டு பாவ விகாராக, 6 விதமான பாவ விகாரங்கள்.
இந்த 6 விதமான பாவ விகாரங்களையும் லௌகிக வஸ்து விக்ரியா, இந்த 6 விகாரங்களும் எங்க சம்பவிக்குது? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சம்பவிக்கும். இந்த உலகத்துக்கே சம்பவிக்கும். இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா உற்பத்தி பண்ணினார், அஸ்தி வந்துருச்சா? இந்த உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் உபசம்ஹாரம், லயம் ஆயிடும். பிரளயம் வந்து இந்த மொத்த உலகமும் இல்லாம, சிருஷ்டியோட எண்டுல இல்லாம போகும், நாசமாகும். அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா மெதுவா வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு அஸ்தி, வர்த்தத்தை ஒவ்வொன்றா குரோத் ஆச்சு. இங்க எல்லாம் குரோத் ஆகிட்டே இருக்கு. மரம் வருது, மனுஷன் வரான், எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வளருது, எல்லாம் நடக்குது. அப்ப 6 விகாரங்களும் இந்த உலகத்துக்கே நடக்கும். உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களுக்கும் நடக்கும். உங்க தேகம், என் தேகம்லாம் உலகத்துல தானே இருக்கு. அப்ப இந்த தேகத்துக்கு எல்லாமே நடக்கும். இந்த எல்லா விகாரங்களும் வஸ்து விக்ரியாக்களும் ஆத்மனி பிரதிசித்தியதே, இந்த ஆத்மாக்கு மேல இதெல்லாம் இருக்குப்பா. இந்த ஆத்மால இது எல்லாத்தையும் நீக்கிறது. நீக்கிறதா என்ன அர்த்தம்? நான் பிறப்பதில்லை, முடிஞ்சு போச்சு. நான் இறப்பதில்லை, 2வது விகாரம் முடிஞ்சு போச்சு. நான் வந்து பாத்தீங்கன்னா தேகமாக இருப்பதில்லை, தேகம் நான் இல்லை, அஸ்தியை நீக்கியாச்சு. இது வளருவதில்லை, நீக்கியாச்சு வர்த்தத்தை. இது மாற்றத்தை அடைவதில்லை, நீக்கியாச்சு. சாஸ்வதம் சொல்லக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா இது தேய்வதில்லை, நீக்கியாச்சு, அபக்ஷியது. புராணகன்றது வந்து வர்த்தத்தை அப்படின்ற லட்சணத்தை நீக்கியாச்சு. அப்ப 6 விகாரங்களையும் நானுக்கு மேல வந்து நம்ம கல்பனை பண்றோம். இந்த தேகத்தை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறோம். இந்த 6 விகாரங்களும் தேகத்துக்கு மட்டும்தான் நடக்குது. இது வாக்கியார்த்தக. என்ன சொல்ல வரீங்க சாமி? மொத்தமா சொல்லுங்க சாமி, என்ன சொல்ல வரீங்க? இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 விதமான பாவ விகாரங்களும் இந்த நான்ல இல்லை. அப்ப எந்த சமயத்திலாம் இந்த தேகத்துக்கு வந்து ஒரு அபிமானம் வருதோ, இப்ப நிறைய பேர் எனக்கு ஒரு ஆச்சரியமா, கேரளா போயிட்டு வந்தோன்னு போடுறதில்ல சாமி, டை அடிக்கிறதுல சாமி, சூப்பர், நெவர் டை, நம்ம எல்லாம் நெவர் டை. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சாக மாட்டோம். இந்த டை வந்து பாத்தீங்கன்னா கலர் மங்கி போகுது. என்ன டை அடிக்கலையா? விட்டுட்டேன் சாமி, டை அடிக்கிறத விட்டுட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா திரும்ப வந்து கலர் போயிடுது. என்னதான் கலர் போட்டாலும் போயிடுது. பர்மனண்டான டை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தான், நெவர் டை தான் டை. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இது நாசம் ஆகும், இதை காப்பாற்ற முடியாது. ஆனா நான் நாசம் இல்லாத. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். எது நடந்தாலும், ஆமா அப்படிதான் நடக்கும். எது நடந்தாலும் அப்படிதான் நடக்கும். இந்த உலகம் எப்படி வேணா நடக்கட்டும், அப்படிதான் நடக்கும். மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ராமருக்கு கோயில் கட்டியாச்சு, பெரிய விஷயம் இல்லை. எவ்வளவு காலம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப க்ஷீணமாச்சு போச்சு அப்படின்னு நினைச்சா திரும்ப ராமர் கோயில் வந்தாச்சு. இதுவும் சாஸ்வதமா உலகத்துக்குள்ளார இருக்கு. ராமரே போயிட்டாரே, ராமர் போயாச்சு, கிருஷ்ணர் போயாச்சு, எல்லாம் போயாச்சு. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகமே இல்லாம ஒரு நாள் போயிடும். ஆனால் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற அந்த பிரம்ம தத்துவம் எந்த காலத்திலையும் எதுவும் மாற்றம் இல்லாமல் ஏக்க ரூபத்துல இருக்கும். அப்ப நம்ம மனசுக்குள்ளார நல்லா உள்ள கொண்டு வரணும். எனக்கு ஒண்ணும் நடக்கிறது இல்லை, நல்ல நானுக்கு மேல எல்லாம் சம்பவிக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நான்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீக்கிறது தான் இந்த மந்திரம் செய்கிறது. யஸ்மாத் ஏவம் தஸ்மாத், எந்த காரணத்தினால இந்த விதமாகவோ அந்த காரணத்தினால உபௌ தௌ ந விஜானிதக. மந்திரத்துக்கு வந்துருங்க. எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா ஐயோ நான் அவனை கொல்வேன் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான் அப்படின்னா, யாரை கொல்றான்? அர்ஜுனன் நினைக்கிறான், ஐயோ நான் பீஷ்மர் முதலியவர்கள்லாம் கொன்றுவனே அப்படின்னு. யாரை கொல்ல முடியும்? பாவ விகாரம் எதுக்கு சம்பவிக்கும்? கொல்லுதல்னா அவங்களை நான் சாகடிச்சிருவேன். எதுக்கு சாவு நடக்கும்? மரணம் எதுக்கு நடக்கும்? தேகத்துக்கு மரணம் நடக்கும். பீஷ்மரோட தேகத்தை கொல்லலாம், குருநாதர் துரோணாச்சாரியரோட தேகத்தை கொள்ளலாம். என்னுடைய சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாமே ஒரு நாள் செத்து போவாங்க, தேகம் செத்து போகும். மனசுல வந்து நான் அதனால்தான் எல்லாத்துட்டையும் சொல்லும் போதே போன் பண்ணும்போதே மோகம் வைக்காதீங்கச்சு. உங்க புத்திரன் இல்லை, நீங்க இல்லை. உங்க சரீரம் நீங்க இல்லை, உங்க சரீரம் புத்திரன் இல்லை. உங்களுடைய அப்பா அம்மா சரீரம் அப்பா அம்மா இல்லை. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தோன்றி மறையுது, நாம ரூபம். இது வாஸ்தவம் இல்லவே இல்லை. அதனால நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வேஸ்ட். சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஐயோன்னு மோகத்துல இருக்காதீங்க. எது நடந்தாலும் தேகம் 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 மனசுல புரிஞ்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா மாண்டூக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் சொல்றார். மாண்டூக்கிய காரிக்கால 4:10
4:10 மாண்டூக்கிய காரிக்கா. ஜரா மரண நிர்முக்தாக சர்வே தர்மா ஸ்வபாவதः ஜரா மரணமிச்சந்தः ச்யவந்தே தன்மனீஷயா. அருமையான ஸ்லோகம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவர்களுக்கும் ஜரா மரண வினிர்முக்தாக, நம்ம யாருக்குமே பிறப்பில்லை, இறப்பில்லை, வயோதிகமில்லை, எதுவுமே இல்லை. ஜரா எதுவுமே இல்லை. சர்வே தர்மாக சுபாவத்தக, நம்மளுடைய சுபாவ தர்மம் எது அப்படின்னா இந்த 6 விதமான பாவ விகாரங்களும் நமக்கு இல்லவே இல்லை. நானுக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. உங்க புத்திரனும் நான் தானே சொல்லுவான், என்னோட அப்பாவும் நான் தானே சொல்லுவார், என்னோட அம்மாவும் நான் தானே சொல்லுவாங்க, என்னை சுத்தி இருக்கிற எல்லா சொந்த பந்தங்களும் நான் தானே சொல்றோம். அந்த நானுக்கு பாத்தீங்கன்னா ஜென்மம் இல்லை, மரணம் இல்லை, இந்த 6 விதமான பாவ விகாரங்களும் இல்லை. இது நம்மளோட நேச்சர். இது எதுவுமே இல்லாததுதான் என்னுடைய நேச்சர், சச்சிதானந்தம். யாரு பாத்தீங்கன்னா ஜரா மரணமிச்சந்தக, எவர்கள் இந்த உலகத்துல ஐயோ என் பையன் என்னோட அப்பா அம்மா செத்து போயிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படுறானோ, நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு வருத்தப்படுறானோ, என்ன இந்த சுகரும் கேன்சரும் பாத்தீங்கன்னா கொன்றுன்னு தன்னை நினைக்கிறானோ, கர்த்தா போக்தான்னு நினைக்கிறானோ, அவர்கள் என்ன ஆவாங்க? இந்த உலகத்துல எல்லாத்தையும் தேகம் தேகம்னு யாரு நினைக்கிறாங்களோ, தன்னையும் தேகம்னு மற்றவங்களையும் தேகம்னு, பிறந்தோம் இறந்தோம் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம பாவ விகாரங்கள் எல்லாத்தையும் நமக்குள்ளார கனெக்ட் பண்ணிக்கிறோமோ, அவங்க என்ன சுவாமி ஆகிறாங்க அப்படின்னா செவந்தே தன் மனிஷையா, அவங்களுடைய நினைப்புனாலேயே அவங்க என்ன ஆகுறாங்க? திரும்ப திரும்ப நாசத்தை அடைகிறார்கள். செவந்தே, காலம் என்ன பண்ணுது? அவங்க கடிச்சு துப்பிக்கிட்டே இருக்கு. பிறக்கிறோம் இறக்குறோம், பிறக்கிறோம் இறக்குறோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? எதனால பிறக்க இறக்குறோம்? இந்த விதமா தப்பான நினைவுனாலேயே பிறக்கிறோம் இறக்குறோம். எது தப்பான நினைவு? தேகத்தை தான் நினைச்சுக்கிட்டு தேகத்துக்கு சம்பவிக்கிறது எல்லாத்தையும் யாரை தான் தலையில தன்னை மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம்? இந்த தேகத்துக்கு நடக்கிறது எல்லாத்தையும் தூக்கி எனக்கு நடக்குது எனக்கு நடக்குதுன்னு நம்ம யாரெல்லாம் போட்டுக்கிறோமோ அந்த நினைப்புனாலேயே திரும்ப திரும்ப பிறந்து இறந்துகிட்டு இருக்கும். ஆனா நம்மளோட நேச்சர் என்னது? நான். அந்த நானை பிடிச்சுக்கிட்டு நான் பிறப்பில்லாதவன் இறப்பில்லாதவன் நான்ல எஸ்டாப்ளிஷ் ஆகிறோம் அப்படின்னா இந்த தேகம் நான் இல்லைன்னு உதாசீனப்படுத்துற, ஆப்ஜெக்டா பாக்குறது. அப்படி பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஜென்ம மரணம் இல்லாம போயிடும். ஏன்னா இந்த நான் பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல இல்லவே இல்லை, வாஸ்தவம் இல்லவே இல்லை, இதெல்லாம் பொய்யானது. இது எப்படி சுவாமி அப்படின்னும் போது மாண்டூக்கிய காரிக்கால வரிசையா சொல்லுது. 68, 69, 4, 68, 69, 70 வரைக்கும் அருமையான ஸ்லோகங்கள் இருக்கு. மாண்டூக்கிய காரிக்கால சொல்லுது. யதா சொப்னமயோ ஜீவோ ஜாயதே மிருகதே பிச ததா ஜீவா அமி சர்வே பவந்தி ந பவந்தி ச. மாண்டூக்கிய காரிக்கா 4:68 ரொம்ப எக்ஸலண்டா சொல்லுது. சாமி நம்ம தேகம்லாம் பாக்குறோமே சாமி, நீங்க இருக்கீங்க, நான் இருக்க, பாடம்லாம் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டா தீர்க்க சொப்பனம். நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், பெரிய சொப்பனம் போயிட்டு இருக்கு. நம்ம டெய்லி நம்ம சொப்பனம் பார்க்குறோம். நம்ம பார்க்குற சொப்பனம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெமரிஸை வச்சுக்கிட்டு நமக்கு சொப்பனம் நடக்குது. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா 3 செகண்டு, 4 செகண்டு, 5 செகண்டு, 10 செகண்டு, 1 நிமிஷம், இவ்வளோ முடிஞ்சு போயிடுது நம்மளுக்கு. அந்த சொப்பனத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜீவர்களை பார்த்தோம். எல்லா ஜீவர்களும் பிறந்தாங்களா? நம்ம பார்த்ததெல்லாம் உண்டாச்சா? அங்க எவ்வளோ கேரக்டரை பார்த்தோம். அங்க இருக்கிற கேரக்டர் எல்லாம் பிறந்தது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மை இல்லை. நான் நிறைய மரணத்தை பார்த்துருக்கேன். சொப்பனத்துல ஏகப்பட்ட மரணத்தை நான் பார்த்துருக்கேன். எனக்கு தான் அப்படியா இல்லை மற்றவங்களுக்குலாம் அப்படியான்னு தெரியல. நிறைய மரணம் எனக்கு பார்த்தீங்கன்னா சொப்பனத்துல வந்துகிட்டே இருக்கும், ஏகப்பட்ட பேர். அப்ப மரணத்தை பார்த்தீங்கன்னா அவங்களாம் செத்து போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா யாருமே சாகலை. அப்ப சொப்பனத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஜீவர்களை பார்த்தேன், சொப்பனத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மரணங்களை பார்த்தேன். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையான்னு கேட்டீங்கன்னா யதா சொப்பனமயோ ஜீவோ, சொப்பனத்துல எந்த விதமா சொப்பனத்துல இருக்கிற ஜீவர்கள் ந ஜாயத்தே மிரியத்தே பிவா, அவங்க பிறக்கிறதும் இல்லை, அவங்க இறந்து போறதும் இல்லை. அப்படித்தானே? உண்மை தானே சொப்பனத்துல? அதே மாதிரிதான் ததா ஜீவாஹா அமீ சர்வே, இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவர்களும், நீங்க நானு, இந்த உலகத்துல இருக்கிற சர்வ ஜீவர்களும் பிறக்கவும் இல்லை, பவந்தி ந பவந்தி ச, உண்டாகவும் இல்லை, இல்லாமல் போவதும் இல்லை. அப்ப எது உண்மை அப்படின்னு கேட்டா நான் சத்தியம். ஸ்கிரீன் மாதிரி பார்ப்பவன் திரஷ்டா,
அந்த திரஷ்டா மட்டும் சத்தியம். திரஷ்டா சொப்பனத்தை பார்க்கறான். அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், இந்த சொப்பனம் எது, தீர்க்க சொப்பனம். நம்ம சொப்பனம் வேக்கப் ஆயிடுறோம், க்ஷணமாத்திரத்துல வேக்கப் ஆயிடுறோம். இந்த சொப்பனம் எது, இந்த தேகம் எங்க இருக்கு, ஜாகிரத அவஸ்தையில இந்த தேகம் இருக்கு. இந்த தேகம் யாரோட சொப்பனம் அப்படின்னா ஈஸ்வரனோட சொப்பனம். அதனால அவரோட நம்ம சொப்பனம் 3 செகண்ட் தான். சொப்பனத்தோட காலத்தை வந்து பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா 3.5 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனம் இருந்துச்சுன்னா அது பெரிய சொப்பனமா. 3.5 செகண்ட், நிமிஷம்லாம் இல்லைங்க. ரொம்ப அரிதா வந்து பாத்தீங்கன்னா நிமிஷத்துல சொப்பனம் வர்றது ரொம்ப அரிதானது அப்படின்றாங்க. நிமிஷத்துல சொப்பனம் வர்றது. காலம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, காலத்தை பத்தின யோக சாஸ்திரத்துல இருக்கு. இதோட காலம் அந்த அளவு காலம். க்ஷண மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோல் லைஃப் டைமே நம்ம வந்து சொப்பனத்துல பார்க்க முடியும். 2 செகண்ட், 3 செகண்ட், 5 செகண்ட், 10 செகண்ட்ல எல்லாம். அப்ப யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த காலத்தை பத்தி பேசும்போது இந்த உலகம் எவ்வளவு காலம் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது யுக கணக்கை பத்தி 8வது சாப்டர்ல பேச போறோம். யுகங்கள்லாம் எப்படி அப்படின்னு. கலியுகமே வந்து பாத்தீங்கன்னா 4,32,000 வருஷம். யோசிச்சு பாத்தீங்கன்னா கலியுகம் 4,32,000 வருஷம். சதுர்யுகம் என்னப்பா, ஒரு சதுர்யுகம் என்ன அப்படின்னா 4,32,000 வருஷம் மாதிரி 43,20,000 வருஷம். சதுர்யுக கலியுகத்தோட 10 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சதுர்யுகம். இமேஜினே பண்ண முடியல. பிரம்மாவோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகல் பொழுது எவ்வளவுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா 864 கோடி வருஷங்களாம். 864 கோடி வருஷம். என்னையாது உங்க கணக்கே புரியலையே என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் வந்து ஈஸ்வரனுக்கு எப்படி அப்படின்னா சொப்பன மாதிரி. நம்மளோட 3 செகண்ட் மாதிரி ஈஸ்வரனுக்கு 3. அவ்வளவுதான். பார்க்கடல்ல தூங்கிட்டு இருக்க அந்த இவர் என்ன பண்ணுவார், நாராயணன் வந்து பாத்தீங்கன்னா கட்டை விரல லைட்டா அசைக்கிற சமயம் ஒரு சிருஷ்டி நடந்து முடிஞ்சிருக்கு. திரும்ப பழைய மாதிரி இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணாருன்னா ஒரு சிருஷ்டி ஆரம்பிச்சு ஒரு சிருஷ்டி முடிஞ்சு போகுதான். வர்ணனையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பெரிய காலம் அப்படின்னு. வாஸ்தவத்துல இந்த ஹோல் லைஃப் டைம் இப்போ யோசிச்சு பார்த்தாவே தெரியுது 50 வயசு ஆயிப்போச்சா. ஐயோ இப்பதான் 1ஆம் கிளாஸ்ல போய் என்ன சேர்த்த மாதிரி இருக்கே. எப்படி இந்த காலம் ஓடி போச்சு, காலத்தை புரிஞ்சிக்கவே முடியல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் மாயா. அப்ப சொப்பனத்துல எப்படி எல்லாம் பிறக்கிறாங்க இறக்குறாங்களோ அதே மாதிரி நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா பிறந்தோம் இறந்தோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இது எதுவுமே சத்தியம் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காரிகா ஸ்பஷ்டமா சொல்லுது. இது தீர்க்க சொப்பனம். இந்த தீர்க்க சொப்பனத்துல வந்து இந்த தேகங்கள் எல்லாம் மாயாமயம், சும்மா இல்யூஷன். அதனால வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா பிறந்தேன் இறந்தேன் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் பிறக்கவில்லை இறக்கவில்லை நான் திரஷ்டா அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் 2வது ஸ்லோகம் சொல்றாரு 69 4:69 காரிக்கா மாண்டிகை காரிக்கா. யதா மாயாமயோ ஜீவோ ஜாயதே மிரியதே பிச்ச ததா ஜீவா அமி சர்வே பவந்தி ந பவந்தி ச. 3 எக்ஸாம்பிள் சொல்றோம். ஒண்ணு வந்து சொப்பனம், 2வது வந்து பாத்தீங்கன்னா மாயா. ஒரு மெஜிஷியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் வாஷை வச்சு என்ன பண்றான், ஒரு புறாவை பறக்க விடுறான். நேற்று கூட 2 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு அருமையான ஒரு இது பார்த்தேன். என்ன ட்ரிக்னே தெரியல, ட்ரிக்ஸ் தான். அந்த ட்ரிக்ஸை கூட இப்ப இருக்கிறவங்க ரொம்ப அருமையா பண்றாங்க. ஒரு ஒரு ஃப்ளவர் வாஷை ஏதோ அவர் எடுத்து என்ன பண்றாரு, 2 புறாவை பறக்க விட்டார். இங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ட்ரிக்ஸ் ஒரு மேஜிக் ஷோரூம், அது ஸ்டோர் ரூம். அது மேஜிக் பண்றவங்களுக்குலாம் அந்த திங்ஸ் எல்லாம் விற்கிறது. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டப்பாவை எடுத்து, ஒண்ணுமே இல்லை, ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி சின்னதா இருந்துச்சு, அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பாருங்க அப்படின்ட்டு இப்படி இது பண்றாரு. பார்த்தா 2 புறா பறக்குது. பக்கத்துல போய் புறா உட்காந்து கத்திட்டு இருக்கு. எனக்கு இன்னும் ஆச்சரியம், இன்னும் தெரியல என்ன ட்ரிக்ஸ்னே தெரியல. ஸோ உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மை இல்லை. எப்படி ஃப்ளவர் வாஷ்ல இருந்து புறா உண்டாகும்? உண்டாகாது. அதே மாதிரி எப்படி மெஜிஷியன் வந்து பாத்தீங்கன்னா உத்கிருஷ்டமான மெஜிஷியன்லாம் இருந்திருக்காங்க முன்னாடி காலத்துல, ஜீவர்களே மனுஷங்களே உண்டாக்கியிருக்காங்க புறாவை உண்டாக்குன மாதிரி. எப்படி மேஜிக் மேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெஜிஷியன் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஜீவர்களை ஒரு நிறைய பட்சிகளையும் பறவைகளையும் எல்லாத்தையும் உண்டு பண்றானோ அதே மாதிரிதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் வெறும் தோற்ற மாத்திரமா மேஜிஷியன் பண்ணக்கூடிய மாயா காட்சிகளா இது எல்லாம் தெரியுது. நீங்க நான் இந்த தேகம் இந்த உலகம் எதுவுமே சத்தியம் இல்லை, வெறும் தோற்ற மாத்திரம், வெறும் மெஜிஷியனோட மாயா. யாரு மெஜிஷியன்? ஈஸ்வரன் தான். பெரிய சொப்பனத்துக்கு நம்ம சொப்பனத்தை நம்ம கிரியேட் பண்றோம். இந்த சொப்பனத்துக்கு கிரியேட்டர் யாருன்னா மாயா. யாரு? ஈஸ்வரன் தான். மாயாம் து பிரகிருதி வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம். ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத் சொல்லுது.
மாயாவி யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் பரமேஸ்வரன் மாயாவியா இருந்துகிட்டு தன்னோட மாயா சக்தி எது அப்படின்னா இந்த மாயா அம்மா பார்வதி அம்மா வச்சுக்கிட்டு என்ன பண்றார், இதை எல்லாத்தையும் நமக்கு உலகத்துல காட்டுறார். நானுக்கு மேல இந்த மொத்த உலகமும் தெரியுது, வாஸ்தவத்துல நீங்களும் இல்லை நானும் இல்லை, இந்த பாவ விகாரங்கள் இந்த தேகத்துல நடக்கிற எதுவுமே இல்லை, எல்லாமே பாத்தீங்கன்னா சொப்பனம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வரிசையா அடுத்தது சொல்றார், யதா நிர்நிமிதகோ ஜீவோ யதா நிர்நிமிதகோ ஜீவோ ஜாயதே மிரியதே பிவாம் ததா ஜீவா அமி சர்வே பவந்தி ந பவந்தி ச. முன்னாடி இருந்த தாந்திரிகர்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க, மந்திரவாதிலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யக்ஷினி அது மாதிரி தேவதைகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உண்டு பண்ற சாமர்த்தியம் அவங்களுக்கு இருந்திருக்கு. நிறைய மந்திரவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஔஷதம் மந்திரம் இதெல்லாம் பிரயோகப்படுத்தி பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பண்ணி விடுவாங்க, நிறைய ஜீவர்களை கிரியேட் பண்ணுவாங்க. உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மை இல்லை. எப்படி மந்திரவாதிகள் பாத்தீங்கன்னா மந்திரத்தினாலேயோ இல்ல பாத்தீங்கன்னா தந்திரத்தினாலேயோ ஜீவர்களை பாத்தீங்கன்னா டெம்பரவரியா கிரியேட் பண்ணி நமக்கு முன்னாடி காட்டுறாங்களோ அதே மாதிரிதான் இந்த நான் நீங்க இந்த தேகங்கள் எல்லா தேகங்களும் எப்படி அப்படின்னு கேட்டா வெறும் மந்திரவாதி உற்பத்தி பண்ண மாதிரி பொய்யானது, வாஸ்தவம் இல்லை. அப்ப எது சுவாமி உண்மை, எது சத்தியம் சுவாமி அப்படின்னு கேட்டா மந்திரம் 71 சொல்லுது, 4:71. ந கஷ்சித் ஜாயதே ஜீவஹ சம்பவோஸ்ய ந வித்யதே. ந கஷ்சித் ஜாயதே ஜீவஹ, இதுக்காக தான் நான் வரேன். இந்த உலகத்துல எந்த ஜீவனும் பிறக்கவே இல்லை. நீங்களும் நானும் யாரும் பிறக்கல, சதா காலமும் நான் இருக்கேன், நான் பிறக்கவில்லை. இதான் முக்கியமானது. ந கஷ்சித் ஜீவக ஜாயதே, எந்த ஒரு ஜீவனும் பிறக்கவே இல்லை. சம்பவோ அஸ்ய ந வித்யதே, இவருக்கு பிறப்பு என்பது ஒரு காலம் எதுக்கும் சம்பவிக்கவே இல்லை. ஏதத்து உத்தமம் சத்தியம், பிறந்தா தானே இறப்பு, பிறக்கல அப்படின்னா இறப்பும் இல்லை. அப்ப இதையெல்லாம் தெரியுது. ஏன் சுவாமி எனக்கு தெரியல, இன்னும் நமக்கு விபாகம் பண்ண முடியல. இந்த நாணயம் தேகமும் ரொம்ப பவுண்டாய் கிடக்குது. அதுக்காக நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, லலிதா சஹஸ்ரநாமத்துல இருக்குல்ல, இந்த வித்யா என்ன பண்ணும், அம்பாள் வித்யா சுரூபிணி சொல்லும் போதே சொல்றோம்ல, பிரம்ம கிரந்தி பிபேதினி, அம்பாளுக்கு பேரு. அம்பாள் யாரு, வித்யா. இந்த வித்யா படிக்க 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 மெதுவா 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 இந்த தேகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறது. அம்பாள் கொடுப்பா நமக்கு நல்லா பாத்தீங்கன்னா ஞானத்தை கொடுப்பா, மெதுவா 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 ஞானத்தை கொடுத்து இந்த தேகத்தை பார்க்கற ஆரம்பிக்கிறது. மெதுவா இந்த ஆமா இந்த கை கால் எல்லாம் தெரியுது இல்ல, இதெல்லாம் பார்க்குறோம்ல அப்படின்னு மெதுவா இதுல இருந்து டிட்டாச்மெண்ட் ஆகிறது. பிரம்ம கிரந்தின்னு பேர். ஸ்தூல தேகத்துல இருக்கிற இந்த நான்ற புத்தியை விளக்குறது. இதுக்கப்புறம் சூக்ஷ்ம தேகத்துல மனசு இந்திரியங்கள் இதெல்லாம் சூக்ஷ்ம தேகத்துல பாத்தீங்கன்னா நான் அபிமானம் இருக்கு, பிடிச்சிட்டு நிக்குது. அதை பாத்தீங்கன்னா விஷ்ணு கிரந்தி பிபேதினி, அம்பாளுக்கு பேரு விஷ்ணு கிரந்தி பிபேதினி. விஷ்ணு கிரந்தின்னு சொல்லக்கூடிய சூக்ஷ்ம தேகத்துல இருக்கிற நானை விளக்கி பார்க்கறது. இதுவும் சம்பவிக்கும், இந்த வித்யா கொடுக்கும். வித்யா தான் அம்பாள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மெதுவா 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 நான் அவித்யான மூல காரணத்தோட காரண தேகத்தோட இருக்கிற அபிமானம் நானோட சேர்ந்து இருக்கும். அதையும் அம்பாள் என்ன பண்ணுவார், நாசம் பண்ணுவார். ருத்ர கிரந்தி பிபேதி, இது ஸ்டெப் ஸ்டெப்பா நடக்கும். அப்ப இப்ப நமக்கு எப்படி சாமி இருக்கு அப்படின்னா, சுவாமி சொல்றது புரியுது, ஆனா என்னால பிரிச்சு தெரிய முடியல சாமி. அப்ப நான் தேகத்தை பாக்குறீங்களா, ஆமா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, மனசை பாக்குறீங்களா, பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, அவேர்னஸ் வரணும் மெதுவா மெதுவா மெதுவா. அதுக்காக தான் 31வது ஸ்லோகத்துல இருந்து நம்ம நிறைய சாதனை முறைகள்லாம் ஆச்சாரியா சொல்ல போறாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகம் பிறக்கவே இல்லை, இதான் வாஸ்தவம். நீங்களும் நானும் இந்த உலகத்துல யாருமே பிறக்கவே இல்லை. பிறக்கவே இல்லைன்னா என்ன அர்த்தம், இறக்கவும் போவதில்லை, பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அப்ப இதெல்லாம் என்னது, காணல் ஜல மாதிரி தோன்றி மறையக்கூடியது, சொப்பன மாதிரி தோன்றி மறையக்கூடியது, இந்த மாயாவியோட மாயா காட்சிகள் மாதிரி தோன்றி மறையக்கூடியது. வாஸ்தவத்துல நாம் சதா நித்திய சுரூபமா சச்சிதானந்த பிரம்மமா தான் இருக்கோம். நான் பார்ப்பவன், சதா காலமும் பார்ப்பவன். எனக்கு மேல நிறைய திருஷ்யங்கள் போகுது, இந்த தேகம் இந்த ஜெகத்தெல்லாம். ஏதத்து உத்தமம் சத்தியம், இதுதான் உத்தமமான சத்தியம். அப்சல்யூட் ட்ரூத் எது, பாரமார்த்திக சத்தியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொன்னதுதான் பாத்தீங்கன்னா பாரமார்த்திக சத்தியம். மாண்டூக்கிய காரிக்கால என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதேதான் பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவும் சொல்லியிருக்கார். அதேதான் உபனிஷதங்களும் திரும்ப திரும்ப சொல்லுது. இந்த உலகத்துல ஒன்றும் உண்டாகவே இல்லை, எல்லாம் தோற்ற மாத்திரமா இருக்கு. அப்ப தோற்ற மாத்திரமா இருக்கிறதுல எதுக்காக கவலை கொள்ளணும்?
ஐயோ இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சுன்னு எதுக்கு புலம்பணும்? ஒன்னும் நடக்க போறதில்லை. அதனால ஏதத்து உத்தமம் சத்தியம் எத்திர கிஞ்சித்தின ஜாயத்தை. எது உத்தமம் சத்தியம்? இதுதான் உத்தமமான சத்தியம், இங்கு எந்த ஒன்றும் உண்டாகவே இல்லை, இதுதான் உத்தமமான சத்தியம் அப்படின்னு சொல்லு. அப்ப பிறப்பு இறப்பு எதுவுமே இந்த எல்லாமே இந்த உலக வஸ்துக்களுக்கு தான் இருக்கக்கூடிய, நமக்கு இந்த தேகத்துக்கும் இந்த ஜெகத்துக்கும் சம்பவிக்கிறது. இது எதுவும் எனக்கு சம்பவிக்கிறது இல்லை. இந்த தேகமும் இந்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா சொப்பனம் மாதிரி, இல்யூஷன். அப்ப பொய்யானதுக்கு பாத்தீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். உண்மையான நான் நித்தியமானவன், எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை. நான் யாரையும் கொல்லவும் முடியாது, என்னை யாரும் கொல்லவும் முடியாது. நான் சப்ஜெக்டும் இல்லை, நான் பாத்தீங்கன்னா நான் ஆப்ஜெக்டும் இல்லை, நான் போக்தாவும் இல்லை, கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் சத்தியமானது. அப்ப புலம்பல்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்ன நடக்குதோ, கர்மத்துக்குனால வந்த சரீரத்துக்கு கர்மத்தினாலே ஏதோ நடந்துகிட்டு இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா இது எது நடந்தாலும் பாத்தீங்கன்னா பேசாம போயிட்டே. நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணார், சுவாமி உங்களுக்கு உடம்பு சரியில்லையே சாமி, நான் பிரார்த்தனை பண்றதா, உங்களுக்காக சுவாமி நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றதா, பிரார்த்தனை பண்ணாம இருக்கிறதா அப்படின்னு கேட்டார், ஃபோன் பண்ணார். இப்ப நான் சொல்றேன், பிரார்த்தனை பண்றது எதுக்கு? உண்மைக்கு பிரார்த்தனை பண்ணலாம். உண்மையா ஒண்ணு இருந்துச்சுன்னா, ஐயோ சுவாமிக்கு உடம்பு சரியில்லையே, ஐயோ அவர் நல்லா இருக்கணுமே சுவாமி அப்படின்னு பிரார்த்தனை பண்ணலாம். சாமி என்னவா இருக்காரு? பிரம்மஸ்வரூபமா இருக்காரு. நான் என்னவா இருக்கேன்? பிரம்மஸ்வரூபமா இருக்கேன். ஏன் தேகத்துக்கும் ஒண்ணு நடக்கல, சுவாமியோட தேகத்துக்கும் ஒண்ணு நடக்கல, இந்த லோகத்துல இருக்கிற எந்த தேகத்துக்கும் ஒண்ணு நடக்கல. அப்ப பாத்தீங்கன்னா தனம் தானியம் பகுபுத்திர லாபம் தீர்க்கமாயு கேட்கலாமா? தீர்க்கமாயு எல்லா சங்கல்பங்கள்லயும் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போனாவே பாத்தீங்கன்னா எங்க கர்ம காண்டங்கள் நடக்குதோ எல்லா இடத்துல தீர்க்கமாயு தீர்க்கமாயு தீர்க்கமாயு, சப்தசம்பத்சரம் தீர்க்கமாயு, 100 வருஷ காலம் தீர்க்கமா இருக்கணும், அடுத்த ஜென்மம் திரும்ப 100 வருஷ காலம். ஐயோ போதும்பா, எல்லாம் முடிச்சுக்க வேண்டியதுதானே. பொய்யான தேகத்தை பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதா, இது பொய். இதுதான் உத்தம சத்தியம். இந்த ஜெகத்து பொய், ஒன்னும் பிரார்த்தனை பண்ணாதீங்க. இந்த தேகம் சத்தியம் இல்லை, இந்த தேகம் பொய், இந்த ஜெகத்து பொய். அப்ப இந்த தேகத்துக்காகவோ இந்த ஜெகத்துக்காகவோ எதையுமே பிரார்த்தனை பண்ணாதீங்க. பகவான்கிட்ட ஏதாவது பிரார்த்தனை பண்ணணும். பகவான் யாரு? இந்த நான் தான், உள்ள இருக்கிற நான் தான் பகவான். அவர்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணணும்? பகவானே நீதான் நானா இருக்க, நீதான் சத்தியமா இருக்க, தேகங்கள் இல்லாம நீதான் சச்சிதானந்த பிரம்மமா நானா இருக்கேன், நீயும் நானும் ஒன்னாதான் இருக்கோம், இந்த உலகம் ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்ற ஞானத்துல என்ன நிலை பெற வைப்பாய் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண. இப்ப தேகத்தை பாத்தீங்கன்னா இது பொய்யா எனக்கு தெரியட்டும், இந்த சத்தியமா தெரியுது, இது பொய்யா போகட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. வேதாந்திகளோட பிரார்த்தனை இதுதான் இருக்கணும். நான் 100 வருஷம் வாழ்ந்து என்ன பண்ண போறீங்க? செத்து போகும். நான் இப்பதான் மந்திரம் சொன்னேன்ல, எவர்கள் ஜராவையும் மரணத்தையும் இச்சிக்கிறார்களோ, இந்த தேகத்துக்கு நானுக்கு பாத்தீங்கன்னா பிறப்பு இருக்கு, இறப்பு இருக்கு, மரணம் இருக்கு அப்படின்னு யாரு விரும்புறானோ அவன் திரும்ப திரும்ப செத்து பொழைச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப செத்து பொழைக்க கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னே ஒண்ணு, எனக்கு மரணம் இல்லை, இது எல்லாம் தேகத்துக்கு சம்பவிக்கிறது, உதாசீனப்படுத்துறது மட்டும்தான் முக்கியமானது. இதுதான் உத்தம சத்தியம் அப்படின்னு புரிஞ்சுக்க. மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இதோட இந்த சம்பந்தம், இந்த மந்திரம் முடிஞ்சிருது. யஸ்மாத் ஏவம் தஸ்மாத், எந்த காரணத்தினால இந்த விதமாகவோ, உபௌத்தோ ந விஜானித, 2 பேரும் அறியவில்லை. யார் 2 பேரு? தன்னை கர்த்தா, நான் அவர்களை கொன்று விடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய, நான் செயலுக்கு கர்த்தான் நினைக்கிறவனும் அறியவில்லை இந்த ஆத்மாவை. அதே மாதிரி ஐயோ நான் செத்தேன் அப்படின்னு தன்னை போக்தாவா நினைக்கிறவனும் கர்மமா நினைக்கிறவனும் அறியவில்லை. அப்ப இது பூர்வேன மந்திரேன அஸ்ய சம்பந்தம். அப்ப இந்த மந்திரத்தை 19வது மந்திரத்தை 20வது மந்திரத்தை 19வது மந்திரத்தோட சம்பந்தப்படுத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த ஆத்மா கர்த்தாவும் இல்லை, இந்த ஆத்மா போக்தாவும் இல்லை. போக்தான்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். இந்த ஆப்ஜெக்டும் இந்த ஆத்மா இல்லை, கர்த்தாவும் இந்த ஆத்மா இல்லை, போக்தாவும் இல்லை. இந்த ஆத்மா சதா பாத்தீங்கன்னா பார்ப்பவனா இருக்கு. இந்த எல்லாமே காட்சிகள், சொப்பனத்துல நடக்கிற மாதிரி. சொப்பனத்துல நான் டீச்சிங் பண்றேன் அப்படின்னா அது உண்மையா அப்படின்னா இல்லை. அதே மாதிரி இப்ப நான் டீச்சிங் பண்றேன்னா அதுவும் உண்மை இல்லை. இதெல்லாம் தெரியுது. உபதேசாத அயம் பாதக. அப்ப இதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்னா, மாண்டூக்கிய காரிகா சொல்லுது, உபதேசத்துக்காக பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்கிற மாதிரியே சொல்றோம். ஆனா வாஸ்தவத்துல இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை, எல்லாம் மாயாமயம் அப்படின்னு புரிஞ்சுக்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.
गीताशास्त्रमिदं पुण्यं यः पठेत् प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति गजशोकादिवर्जितः गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं गीतासु गीता कर्तव्या किमन्यैः शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकीपुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्। ओम श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण नारायण नारायण। हरि ओम।